வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் பிறப்பிற்கு முன் இறப்பிற்கு பின் என்ன என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க சென்னையிலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் டி.கே.எஸ். சேகர் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி டி.கே.எஸ். சேகர் ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆவார். ஐயா அவர்கள் 1993 ஆண்டு முதல் தம்மை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு அருட்தந்தை அவர்களிடம் நேரடியாக காயகல்ப பயிற்சி, பிரம்மஞானம், அருள்நிதி பயிற்சி, பேராசிரியர் பயிற்சி மற்றும் காந்த தத்துவ விளக்கங்கள் போன்ற பயிற்சிகளில் நேரடியாக கலந்து கொண்ட பாக்கியம் பெற்றவர்கள். ஐயா அவர்களின் கல்வி தகுதியாக பிஎஸ்சி மற்றும் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி போன்ற பட்டங்களை முடித்துள்ளார்கள். 1995 ஆண்டு தம் துணைவியாரை மனவளக்கலையில் இணைத்து சென்னை ஆதம்பாக்கம் காம் ட்ரஸ்ட் ஒன்றை உருவாக்கி அறங்காவலராக செயலாற்றிக் கொண்டு தொண்டு புரிந்து இருவரும் தம்பதியர்களாக இணைந்து அருட்பணி செய்து வருகின்றார்கள். 2006 முதல் சென்னை டிநகர் போத்தீஸ் மனவளக்கலை மன்றத்தில் செயலாளராகவும் 2010 முதல் 2018 வரை உலக சமுதாய சேவா சங்கம் திருவான்மியூர் தலைமைச் சங்கத்தில் இணை செயலாளராகவும் சேவை செய்துள்ளார்கள். 2015 முதல் 20 வரை ஸ்மார்ட் இணை இயக்குனராகவும் 2017 ஞானாசிரியர் விருதும் பெற்றவர்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி கைடாக மாணவர்களுக்கு சேவை செய்து வருகின்றார்கள். அவர்களை வழிநடத்தி கொண்டும் வருகின்றார்கள். இத்தகைய பல சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை பிறப்பிற்கு முன் இறப்பிற்கு பின் என்ன என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொகர் உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாட்சி. இந்த அரும் பிறவியில் முன்வினை அடுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். மகரிஷி அவதரித்த இந்த புனிதமான ஆகஸ்ட் மாதத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே, ஆன்லைன் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆழியார் ஐடி நிறுவனம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜூம் ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமினுடைய ஐடி டைரக்டர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மபூஷன் டாக்டர் எஸ்.கே. ஐயா அவர்களுக்கும் வணக்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மதிப்பிற்குரிய மனவளக்கலை ஆசிரியர் பெருமக்களே, மனவளக்கலை அன்பர்களே, ஆன்மீக நாட்டம் உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை அவர்கள் அவதரித்து ஆன்மீக உலகிலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை எல்லாம் அருள்தந்தை அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் கொடுத்த எளிமையான தத்துவ சிந்தனைகள் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆன்மீக எழுச்சியினை மனித குலத்திலே நமது சங்கம் ஏற்படுத்தி வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தலைப்பான பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் என்ன நிலை, உயிரினுடைய நிலை, ஆன்மாவினுடைய நிலை, மனிதனுடைய நிலை அல்லது மனித வாழ்க்கையினுடைய நிலை, இதை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய தலைப்பு அறிஞர் பெருமக்களும் சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளும் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு.
ஒரு ஆழமான வாழ்க்கையில் மாற்றக்கூடியதுமாகிய ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கிறது. இந்த தலைப்பை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று மகான்கள் எல்லாம் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஒரு புராண கதை கூட இருக்கிறது. அதாவது ஒருவர் யோகத்தின் மூலமாகவே இந்த உண்மை அறிவை உணர முடியும் என்பதற்கு ஒரு புராணத்திலே ஒரு கதை, கட உபனிஷதம் என்னும் நூலில் விவேகானந்தர், சுவாமிஜி விவேகானந்தர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நசிகேதன் என்ற சிறுவன் தந்தையினுடைய சாபத்தால் யமலோகம் செல்கின்றான். யமதர்மனிடம் 3 வரங்களை பெறுகின்றான். நசிகேதனுக்கு இறப்பிற்கு பின்பு ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள ஆசை. யமதர்மனிடம் 3 வரங்களில் ஒன்றாக ஆன்மாவை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று யமதர்மனிடம் கேட்கிறார். யமதர்மன் அதை சொல்ல மறுத்து, வேறு எதை வேண்டுமானாலும் கேள், எத்தனை உலகத்தை வேண்டுமானாலும் கேள், குபேரனுடைய ராஜ்யத்தை வேண்டுமானாலும் கேள், விரும்பும் காலம் வரை நீ வாழ வேண்டும் என்றாலும் கேள், இதெல்லாம் தர்றேன் என்று பல்வேறு ஆசை வார்த்தைகளை யமதர்மன் நசிகேதனிடம் கூறுகிறார். இவையெல்லாம் அழியக்கூடிய ஒன்று, எனக்கு அழியாத ஆத்மாவை பற்றிய ரகசியம்தான் வேண்டும் என கடைசி வரை வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நசிகேதன். நசிகேஷனுடைய ஆவலை, நசிகேஷனுடைய தகுதியை, நசிகேஷனுடைய அறிவினுடைய மேன்மையை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை நன்றாக தெரிந்து கொண்டு பிறகு அதை பற்றி விளக்குவதாக கட உபனிஷத்து நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட யோகம் செய்து நசிகேதன் அந்த உண்மையை உணர்ந்தான் என்றுதான் அந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானம் உறுதிப்பட விளக்கிடாத, வேதாந்தம் தெளிவுபட கூறிடாத, மெய்ஞானம் உரை மூலம் உணர்த்திடாத மிகச் சிறந்த தத்துவம் உயிராம். இதை நன்கு உணர்ந்து தேர்ச்சி பெறுவே. இந்த உயிரை பற்றிய ஞானம் மனிதன் இனம் அடையும் போதே, இந்த உயிரை பற்றிய ஞானம் மனித இனம் அடையும் போது மட்டுமே இந்த உலகத்தில் அறநெறி தலைத்து ஓங்கும், ஈதல் இசைப்பட வாழ்தல் இயல்பாய் உண்டாகும். அப்பொழுது ஆன்மீக உலகிலே சொல்லக்கூடிய அஞ்ஞானம் எனும் சொல்லை இந்த உலகத்தில் இருந்து, உலக அகராதியிலிருந்து எடுத்து விடலாம். மக்கள் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்று அருள் தந்தை உயிர் விளக்கம் இந்த உலகையே வாழ வைக்கும் என்ற தலைப்பிலே சொல்லியிருக்கிறார். அன்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போற இந்த தத்துவ சிந்தனையினுடைய ஒரு சாராம்சமாக ஒரு கருத்தை, ஆன்மாவை பற்றிய, உயிரை பற்றிய, நம்மை பற்றிய ஒரு கருத்தை முதலிலே சுருக்கமாக பார்க்க போறோம். இந்த ஆன்மாவால் தனித்து செயல்பட இயலாது. பஞ்சபூத கூட்டாகிய உடல் இருந்தால் மட்டுமே ஆன்மா செயல்பட முடியும். ஆன்மா என்பது காந்த அலைப்பதிவினுடைய ஒரு சுருக்கம், மேக்னெட்டிக் டொமைன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் தனித்து இருப்பதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஆன்மா இயங்க மூளை, புலன்கள், உயிர், மனம், உடல், ஜீவகாந்தம், கருமையும் இந்த 7ம் அதனோடு இணைந்து மொத்தமாக இந்த உடலில் 8 இயக்கங்கள் சீராக இருந்தால் மட்டுமே ஆன்மா இயங்க முடியும். வினைப்பதிவுதான் பிறவிக்கு காரணம். வித்தின் மூலம்தான் பிறவி தோன்ற முடியும். குழந்தைகள் மூலம் பிறவி எடுத்தாலும் தீராமல் உள்ள வினைப்பதிவு காந்த களத்தில் இருந்து அதற்கு ஏற்ற நபருடன் இணைந்து காலத்தால் அதன் திணிவு குறைந்து நிறைவை அடைந்துவிடும். ஆன்மாவின் தொடர் பிறப்புக்கு காரணம் அவரவருடைய வினைகளே. ஆன்மா அதன் மூல நிலையை அறிந்து கொள்ளாததும் அதனோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளாததுமே இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம். ஆன்ம நிலை உணரும் பொழுது, ஆன்ம நிலையை அறிந்து வாழும் பொழுதே முக்தி உண்டாகிறது. அன்பர்களே, இந்த ஒரு கருத்தை முதலிலே நாம் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த சிந்தனைக்குள்ளாக செல்கிறோம். அதாவது இப்பொழுது நாம் உயிரை பற்றி, இந்த உயிர் என்பது எங்கிருந்து வந்திருக்கிறது, எங்கே செல்கிறது,
பிறப்பெடுக்கிறோம் இந்த உலகத்தில். 100 வருடத்திற்கு முன்பு நாம் இல்லை, இன்னும் 100 வருடத்திற்கு பிறகு நாம் இருக்க போவது இல்லை. இப்பொழுது இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கிறோம். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகை விட்டு ஒரு நாள் செல்லத்தான் போகிறோம். மரணம், இறப்பு அல்லது இறைநிலை அடைவது என்று பல்வேறு வார்த்தைகள் இந்த இறப்புக்கு பிறகு சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதை பற்றிய ரகசியம் எங்கிருந்து வந்தது, நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்ல இருக்கிறேன், எங்கே சென்று கொண்டு இருக்கிறேன், இதை பற்றி இந்த உயிரை பற்றிய ரகசியங்களை அது மறைபொருள் என்று சொல்வார்கள். மறைபொருள் உயிர், மனம், இறைவன், அறிவு, இது எல்லாம் வந்து மறைபொருட்கள். இவைகளெல்லாம் இந்த புலன்களினால் பார்த்திட முடியாது. உயிரையும் மனதையும் அறிவையும் தெய்வத்தையும் புலன்களால் பார்த்து விட முடியாது, புலன்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த மறைபொருட்களை உணர்வதற்கு யோக சாதனை தேவை, மறைபொருள் சாதனை தேவை. அந்த காலத்துல மகரிஷி மறைபொருள் விளக்க பயிற்சி என்று இந்த பயிற்சிகளை எல்லாம் ஆரம்பத்தில் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த மறைபொருளை பற்றி, உயிரை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன் வாழுங்காலத்தில் இந்த உயிரினுடைய நிலை என்ன என்பதை பற்றி முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் பிறப்புக்கு முன்னாடி இறப்புக்கு பின்னாடி பார்க்கலாம். ஒரு உண்மையான சிந்தனைக்குரிய, அறிவுக்கு பொருத்தமான நல்ல கருத்துக்களை நம் பழக்கத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்ள சிரமமாக இருந்தாலும் மனித குலத்தின் வாழ்வின் நலத்திற்காக அதை வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பார் அருட்தந்தை. இவற்றை இன்று இல்லை என்றாலும் பிற்கால மக்கள் சிந்தனையாளர்களுக்கு இந்த கருத்து மிகவும் அவசியமானது. இறப்பு, மரணம் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உயிரினத்தின் அமைந்துள்ள கருமைய ரகசியங்களை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மையாதலால் அது இங்கு நாம் சிந்திக்க போறோம். இந்த பிறப்பும் இறப்பும் ஒரு மாபெரும் 2 புதிர்களாக, ஒரு வினாக்களாக, ஒரு சந்தேகம், பல்வேறு சந்தேகங்கள் நிறைந்த புதிர்களாக இருக்கிறது. பிறப்பு நம் வாழ்வில் நடந்துவிட்ட ஒன்று, இறப்போ இனி நடக்க இருக்கின்ற ஒன்று. இந்த உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம். உயிர்காப்பு உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ள கடல் ஒன்றே, நீர் ஆவியாகி பொழிய, உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை, ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார். இப்ப மரணம் என்பது பிறந்த ஒவ்வொருவருக்கும் நடந்தே தீர வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்றாலும் மரணம் நிகழ்ந்தபின் உயிர் எங்கே செல்கிறது, எப்படி பிறவி எடுக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள எல்லா தரப்பிலும், பாமரர் முதல் படித்தவர் வரை, விஞ்ஞானிகள், வேதாந்திகள் எல்லாரும் இதை பற்றி ஆர்வத்தோடு தேடிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரிடமும் இந்த ஆர்வம் இருப்பது உண்மை. ஏனென்றால் இது ஒரு கட்டத்தில் மனித அறிவு இந்த கேள்வியை கேட்டுத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அந்த தேடுதல்களிலே இதுகாலம் இந்த பூமி தோன்றி, மனிதன் தோன்றி, அறிவை அறிந்த அறிஞர்கள் தோன்றி, அவர்கள் கொடுத்த கருத்துக்கள் எல்லாம் பலப்பலவாக இருக்கின்றன. உடலை விட்ட ஆன்மாக்கள் இப்படித்தான் பிறவி எடுக்கின்றது என்பதை அறிந்துவிட்டு கூற முடியாது, அதை உறுதிபட கூறிவிட முடியாது என்கிறார் அருட்தந்தை. ஏனென்றால் தாயின் வயிற்றிலிருந்து ஒரு ஆன்மா பிறப்பெடுக்கும் போது அல்லது உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிந்து போகும் நிகழ்ச்சியானது இந்த இறப்பின் போதும் சரி, பிறப்பின் போதும் சரி, மனம் என்ற அறிவினுடைய செயல்பாடு, அந்த உணர்வு என்பது செயல்படுவது இல்லை. ஆகவே இதை அறிந்துவிட்டு எந்த மனிதராலும் இதுவரைக்கும் சொல்ல முடியாமல் இருந்திருக்கிறார்கள். பிறக்கும் போதோ இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ற தானியங்கி நரம்பு மண்டலம், அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அது நடைபெறுகிறது. மனம் விரும்பி மண்டலம் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆரம்பமாகும் முன்பே இந்த பிறப்பு ஏற்பட்டு விடுவதால் பிறப்பின் அனுபவம் எவருக்கும் கிடைப்பதில்லை. அதே போல இறக்கும் பொழுது முதலில் இந்த டிஸ்கனெக்ட் ஆகிறது, மனம் விரும்பி இயக்கம் நின்றுவிடும். முதல்ல
அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதன் பிறகுதான் இந்த உடம்புக்குள்ளார அந்த வித்து மையத்தில் மின்குறுக்கு ஏற்பட்டு அந்த வித்து மையமாகிய உயிர் மையம் கருமையம் உடைந்து பின்னர் தானியங்கி நரம்பு மண்டல இயக்கமும் நின்று விடுவதால் இறப்பையும் அனுபவமாக உணர முடியாத ஒன்றாக உள்ளது. இதையே ஆன்மீகவாதிகள் வேறு வேறு விதமா சொல்லுவார்கள். பிறப்பும் இறப்பும் ஒரு தெய்வீக இருட்டரில் நடைபெறும் இறைநிலையினுடைய திருவிளையாட்டாக இருக்கிறது. இப்ப இத நம்ம மனதில் வச்சுக்கிறோம். ஆனாலும் அகத்தவ பயிற்சியினால், யோக பயிற்சியினால், யோக சாதனையினால் இந்த மனதினுடைய அலைச்சல் வேகத்தை குறைத்து 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 அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் காட் என்று சொல்வார்கள். இறைவனுடைய அறிவு இருக்கிறது, இங்கே மனித அறிவு இருக்கிறது, இன்னொரு பக்கம் இன்னொரு முறையில் இறைவனுடைய அறிவு இருக்கிறது. எவர் ஒருவர் தனது மனதனுடைய அலைச்சல் வேகத்தை குறைத்துக் கொண்டே தவம் செய்து அந்த இறைவனுடைய அறிவோடு இணைத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைத்து, அந்த ஆதிநிலையுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைத்து இந்த ரகசியங்கள் எல்லாம் நன்கு தெரியப்படுத்தப்படுகின்றன. ஆகவே இந்த மனதுடைய வேக ஓட்டத்தை குறைத்து எந்த நிலையுடன் மனதை இணைத்தால் பிறப்பு இறப்பு பிரபஞ்சம் இறைவன் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த நிலைக்கு மனதை பயிற்சியின் மூலம் கொண்டு வந்து ஒரு நுண்ணறிவு நிலையில் உணர்ந்து எழுதப்பட்டவைதான் உயிர் விளக்கங்கள் ஆகும். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு என்று சொல்கிறார்கள், ஏஐ டெக்னாலஜி. அந்த ஏஐட்ட இந்த உயிரை பற்றி விளக்கம்லாம் கேட்டு பாருங்க. அது செயற்கை நுண்ணறிவு. அது என்ன செய்கிறது? இதுகாலம் வாழ்ந்த மனித அறிவு என்ன கண்டுபிடித்ததோ என்ன சொல்லி வைத்ததோ அந்த கருத்துக்களை எல்லாம் அதற்கு சொல்கிறார்கள். அதுல லோட் செய்யப்படுகிறது. அதையெல்லாம் திருப்பி திருப்பி அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதுவா அதற்கு அது செயற்கையான ஒரு பொருளாக இருப்பதால் அதற்கு நம்மிடம் இருக்கிறது போல ஜீவகாந்தம் கிடையாது. மனம் என்ற நம்முடைய உணர்வுகள் அங்கே இல்லை. அந்த அளவுக்கு அந்த நுண்ணறிவு, மனிதனுடைய நுண்ணறிவு என்பது அளப்பரிய ஆற்றல் நிறைந்தது. ஒரு பக்கம் இயற்கை நுண்ணறிவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, தெய்வ நுண்ணறிவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மனநிலை வேகத்தில் இந்த உலகத்தோடு நாம் தொடர்பிலே இருக்கிறோம். சூப்பர் கான்சியஸ் டிரான்சென்டென்டல் ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ற ஒரு வார்த்தையை அருள் தந்தை அவர்கள் இந்த உலகத்திற்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். மறைபொருள் உணர்வு நிலை என்று சொல்கிறார். சூப்பர் கான்சியஸ் டிரான்சென்டென்டல் ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், தெய்வீக பேரறிவு நிலை, மறைபொருள் உணர்வு நிலை. இப்படிப்பட்ட உணர்வு நிலைக்கு எந்த மகான் செல்கிறாரோ, எந்த ஞானி செல்கிறாரோ, எந்த யோகி செல்கிறாரோ, எந்த மனிதன் அந்த இடத்துக்கு செல்கிறானோ அப்படிப்பட்ட நிலைகளில் அந்த உள் ஒளியில் அங்கே பல உண்மைகள் காட்சிக்கு வருகின்றன. மகான்களுடைய அறிவு அந்த நிலையில் இருந்துதான் பல்வேறு ரகசியங்களை உணர்ந்தது. அருள் தந்தை அழகா சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி தொடங்கும் முன்பு கூட அந்த கவியை சொன்னாங்க. பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகாது. திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிக கடினம். இவற்றை போன்றே பிறவியதன் முன் பின்னாம் நிலையை பற்றி பேசுவதற்கும் விளக்குவதற்கும் கடினம் மொழியின் மூலம் என்று அருள் தந்தை சொன்னார். அப்ப அதனால்தான் இந்த உயிரை பற்றிய விளக்கங்களை வேதாந்திகளாலும் விளக்க முடியவில்லை, முழுவதுமாக விளக்க முடியவில்லை. மருத்துவத்தாலும் உயிரை பற்றிய விளக்கங்கள், உயிர் என்ற ஒரு சப்ஜெக்டே மருத்துவத்துறையில, குறிப்பாக ஆங்கில மருத்துவத்துறையில் கிடையாது. நம்ம மருத்துவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அப்ப அவங்கள்ட்ட கேட்கறது வழக்கம், நீங்கள் எதையோ படிக்கிறீர்களே, உயிர் என்ற லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகளை பத்தி படிக்கிறீங்களா, உயிரை பற்றி படிக்கிறீர்களா? அந்த சிலபஸே கிடையாது என்கிறார்கள். விஞ்ஞானத்தால் கருவிகளால் உடலை ஆராய்ந்தும் இந்த உயிரை பற்றி காண முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு அந்த சப்ஜெக்ட் கிடையாது. கருவிகளுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அவங்க படிக்கிறாங்க. இருந்தாலும் எங்கோ சிலர் இந்த உலகத்தில்
இதை உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்தவர்கள் சிலர். அவர்கள் சித்தாந்திகள் என்று சொல்லப்படுகிறார்கள். சித் என்றால் உயிர். அந்த சித்தை பற்றிய ரகசியங்களை உணர்ந்தவர்கள் சித்தாந்திகள் என அழைக்கப்பட்டனர். சித்தம் என்றால் உயிர். அந்த சித்தத்தை அந்தமாக கொண்டு சித்தாந்தம், சச்சிதானந்தம் என்று கூறினர். சத்துனா இறைவன், சித்துனா உயிர். அனந்தம் என்றால் பிரபஞ்சம் அனைத்தும் அனந்தம். மனிதனின் ஆதி நிலையை சத்து என்றும் பின்னமாகிய உயிர்நிலை சித்து என்றும் புலன்கள் மூலமாக மனதால் உணரக்கூடிய மலர்ச்சியை அனந்தம் என்றும் இம்மூன்றையும் கூட்டாக சச்சிதானந்தம் என்றனர். சித்தர்கள் உயிரை அறியும் முறையை தெளிவுபடுத்தி நிறைய விளக்கங்களை இந்த உலகத்துக்கு சொல்லி வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தவத்தின் மூலமாக, குண்டலினி யோக தவத்தின் மூலமாக யாரெல்லாம் குண்டலினி யோக தவங்களை செய்கிறார்களோ, உயிர் மேல் மனதை வைத்து தியானம் செய்த பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கருத்தெல்லாம் எளிதாக புரிய ஆரம்பிக்கும். அகத்தவத்தின் மூலமாக அறிவும் மனமும் உயிரையே அடித்தளமாக நிலைக்கலனமாக அதை பற்றி கொண்டு விரிந்து சுருங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அறிந்து கொண்டிருப்பதனாலேயே அந்த அறிவை கொண்டுதான் இந்த உயிரை பற்றி உணர முடியும். இந்த உயிருடைய இயக்கத்தை தான் யோக பயிற்சிகளிலே ஆகினை தவத்திலே அழுத்தம் என்ற உணர்வாக பெறுகிறோம். இதை யோகிகள் குண்டலினி சக்தி என்று சொல்வார்கள். இத்தகைய அந்த உணர்வை தான் உயிர் உணர்வு என்று சொல்லப்படுகிறது. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். எதற்காக? அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்ற ஒற்றுமை உணர்வெல்லாம் மேலும். சரி, இப்ப இந்த உயிர் இந்த உடலை விட்டு சென்று விட்டது என்றால் மீண்டும் ஒரு மனிதன் இறந்து விட்டான், செத்து விட்டான், மரணம் அடைந்து விட்டார். அடைந்து விட்ட அந்த நிலையில மருத்துவர்களிடம் எவ்வளவோ கேட்கிறோம், எப்படியாவது இந்த உயிரை மீட்டு கொண்டு வந்துட முடியாது. இல்லை, இதுக்கு மேல ஒன்றும் முடியாது என்று மருத்துவர்கள் கையை விரித்து விடுகிறார். உயிர் போனதுதாங்க, இனி இந்த உயிர் உடலுக்குள்ளாக உயிர் வராது என்று மருத்துவர்கள் ஒரு சான்றிதழ் கொடுக்கிறாங்க, இறப்பு சான்றிதழ். இதற்கு மேல் இது பிணம் என்று அழைக்கப்படுகிறது. இனி இந்த உயிர் வராது. கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூவும் முதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம்புகா, இறந்தவர் பிறப்பது இல்லை 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 இல்லையே என்று சிவவாக்கியர் என்று மகான் சொல்றார். ஊரெல்லாம் கூடி ஒளிக்க அழிதிட்டு சூரியன் காட்சி சென்று சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே, இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதே இல்லை. அப்ப பிறப்பதற்கு முன் எவ்வாறு இருந்தோம், இறப்பதற்கு பின் உயிரினுடைய நிலை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக வாழும் காலத்தில் இந்த உயிர் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த உடலுக்குள்ளாக இந்த உயிர் என்ற சக்தி எவ்வாறு இருக்கிறது என்பதை வலிக்குது, உயிரே போற மாதிரி வலிக்குங்கிறோம், நோய் வருது, அப்ப இந்த உயிரினுடைய இயக்கத்தையில இருக்கக்கூடிய குழப்பங்களை பார்க்கிறோம், மரணம் வருகிறது, உடம்பை விட்டு உயிர் பிரிகிறது. அப்ப வாழும் காலத்துல இந்த உயிருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இதுல சில தத்துவங்களை அருள் தந்தை அழகாக வடிவமைத்து சொல்லியிருக்கிறார். போல வாழும் காலத்தில் உயிருடைய நிலை என்ன, மரணத்துடைய வகைகள் என்ன, இயற்கை மரணம், துர்மரணம், ஜீவன் முக்தி மரணம். மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கிறது அதை உவந்து ஏற்றுக்கொள்ளலாம். அது பைசாச நிலை, பேய் என்று சொல்லக்கூடிய பைசாச நிலைகளே இருக்கலாம். அது சமநிலையை அடைந்திருக்கும், இறைநிலையோடு இணைந்து சமநிலையோடு அடைந்திருக்கலாம். இந்த பிறவியினுடைய தொடர்பு இந்த உலகத்தில் அடுத்த பிறவிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, அது குழந்தைகளாக இருக்கலாம், அது என்ன தொடர்பாக இருக்கலாம், மற்றவர்களோடு இணையலாம், அதுல உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோடு வேணுமானாலும் இணையலாம். இந்த ஆன்மா என்னென்ன கட்டத்தை அடைகிறது, சாலோக்கியம், சாமீபியம், சாரூப்பியம், சாயுச்சியம் என்ற 4 வகைகள் அடையும். நண்பர்கள், இதைத்தான் இப்பொழுது ஒவ்வொரு விதாக பார்க்க போறோம். முதலில் வாழும் காலத்தில் உயிருடைய இந்த உயிர் என்பது என்ன? இந்த உயிர் என்பது பஞ்சபூத சக்திகளிலே எது ஆகாசம் என்று சொல்கிறோமோ அதுதான் உயிர் என்று அழைக்கப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று எதை சொல்கிறோமோ அதுதான் உயிர் என்று, ஆகாசம்
உடம்புக்குள்ளார அந்த ஆகாசம் என்ற பொருள் இந்த உடம்புக்குள்ளார வரும் பொழுது அது உயிர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உயிரை பற்றியும் அதை பற்றிய இயக்கத்தையும் அதனுடைய விளைவுகளையும் சித்தர்கள் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள், தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்படி இந்த உயிர் என்பது ஆகாசம் என்று பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. இந்த சக்தி பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது, அண்டம் முழுவதும் இருக்கிறது. இந்த சக்தி அது அங்கே இருக்கும்போது மகாகாசமாக இருக்கிறது. அதுவே கோள்களிலும் நட்சத்திரங்களிலும் உலகங்களிலும் பஞ்சபூதங்களிலும் ஜட பொருட்களிலும் இருக்கும் பொழுது பூதாகாசம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே உயிரினங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது சித்தாகாசம் என்று அழைக்கப்படுகிறது. வேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருக்கும் போது மகாகாசம், அல்லது விண்களினுடைய கூட்டுப்பொருளாக இருக்கக்கூடிய தோற்றப்பொருள்கள் அனைத்திலும் பூதாகாசம், அல்லது உடலுக்குள்ளாக இயங்கும் பொழுது ஜீவன்களுக்குள்ளாக இயங்கும் பொழுது சித்தாகாசம் என்று சொல்வார்கள். அப்ப இந்த உயிர் என்ன பண்ணுது? உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த உடல் இயக்கத்தை சதா இந்த உடம்புக்குள்ளார எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பது இந்த உயிரினுடைய வேலை. மேலும் இந்த உயிரின் மூலமாக மனம் என்ற ஒரு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. உயிரினுடைய படக்க நிலைதான் மனம். அப்பொழுது இந்த உயிரானது படர்ந்து இந்த புலன்கள் வழியாக வெளியேறி பல்வேறு அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அது மனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உயிரினுடைய அளவு என்ன? மேவி ஜீவன் வடிவது கூறில் கோவில் மயிலுடைய நூறுடன் கூறிட்டு மேவிய கூறுது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001 என்று பசுவினுடைய ரோமத்தை எடுத்து 1,00,000 கூறு போட்டு அந்த 1,00,000த்துல ஒரு பங்கு எந்த அளவு இருக்குமோ அதுதான் உயிரினுடைய அளவு. தந்தை தாய் இருவருடைய உயிர்களும் விந்துநாத சேர்க்கைகளும் அந்த ஸ்பெர்ம் ஓவம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையுடைய வித்து இரண்டும் சேர்ந்து, இரண்டு உயிர்களும் சேர்ந்து அந்த வினைக்கு ஏற்ப ஒரு உயிர் கட்டப்படுகிறது. தந்தைதான் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாட்சி. சின்ன சிறு சிறு செல்கள் சேர்ந்தடைந்து ஒத்துழைத்து முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவும் திருவருளால் சூட்சுமமாய் குறுகி நின்று தொடங்கி வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை உடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகில். என்ன ஒரு விளக்கத்தை அருள் தந்தை மிக எளிமையாக அதை விளக்கி வந்திருக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உயிரை பற்றி சிலர் மூச்சு காத்தியே உயிரின் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பழங்காலத்தில் மூச்சையே உயிர் என்று பழங்காலத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன ஒரு கருத்து வந்துவிட்டது என்றால், ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது 7வது மாதத்தில் அந்த நுரையீரல் முழுமையாக கட்டப்படுகிறது. அப்பொழுது காற்றோட்டம் வருகிறது என்பதை வைத்து, அப்பொழுது மூச்சு வருகிறது என்பதை வைத்து 7வது மாதத்தில் தான் அந்த கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை உயிர் வருகிறது என்று ஒரு கருத்தை இந்த உலகத்தில் பரப்பி வைத்து விட்டார்கள். உண்மையில் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்திலேயே ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். கரு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சியை அடைகின்றது. நம்மளுடைய கணக்கு மேத்தமெட்டிக்கல்ல 1 2 3 4 1 2 3 10 நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 நீட்டமா, 2 3 இதனுடைய வடிவங்கள் டிசைன், இதனுடைய வடிவங்களே இந்த கரு வளர்ச்சியை வைத்துதான் சொல்லி இருக்கிறார்கள். உருத்தரு முதற் திங்கள் கம்பமாம், இருமதியில் உற்றதலை முதுகு முகமாம், ஓது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் உருவிரல்கள் ஐயும் உண்டாம், திருத்து 4ஆம் திங்கள் மூக்குமுகம் உருவமாம், செய்ய 5ஆம் திங்கள் செவி நாவு கண்களாம், செப்பும் 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்களும் உண்டாம், விஞ்சும் 7ஆம் திங்கள் மயிர் நரம்பு எலும்பு விளைந்திடும் சடமோடுதான், மேவிடும் சலம் மலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாகுமே. என்பதிலே அம்மா அப்பா விந்து சக்தி உயிர்சக்தி கருமையும் 3ம் பால் ஊற்று மூலமாக விந்து மூலமாக உற்பத்தி ஆகிற போது அவரவர்களுடைய கருவமைப்பு வினைகளுக்கு தக்கவாறு
தானாகவே அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய இறைநிலை அந்த குழந்தையின் உடலை கட்டிக்கொண்டு உருவாகி கொண்டே வருகிறது. அந்த நேரத்தில் அந்த தாயினுடைய மனநிலை, அவர்கள் உண்ணக்கூடிய உணவு, அவர்களுடைய மனதினுடைய செயல்கள் அந்த கருவமைப்பினுடைய ஒரு பதிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த குழந்தைக்கும் ஒரு பதிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த குழந்தையினுடைய அந்த கருமையத்தின் அறிவாட்சி தரத்தின்படி இரண்டும் கூடும்போது, தாயின் குழந்தை இரண்டு, அது தனியாக தாய் தந்தை இருவருடைய அறிவாட்சி தரமும் இரண்டும் கூடி இதற்கு மேலாக அந்த 10 மாதம் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுகள், தாய் உண்ணக்கூடிய உணவு, தாயினுடைய எண்ணங்கள், இதையெல்லாம் சேர்ந்து கோள்களுடைய சஞ்சாரங்கள் அனைத்தும் சேர்ந்து அந்த ஒரு உயிர் பதிவு நடைபெறுகிறது. ஆகவே கரு வளர்கிற காலத்தில் ஒவ்வொரு கட்டமாக முதல் மாதம் ஃபர்ஸ்ட் மாதம் அந்த கம்பம் நேர்கோடு போடுற, 2வது மாதம் தலை, 3வது மாதம் கைகள், பாதங்கள், விரல்கள், 4வது மாதம் மூக்கு, முகம் 4 மூக்கு மாதிரி அந்த 4 போடுறோம். 5வது மாதம் செவி, நாக்கு, கண்கள், அந்த காது மாதிரி ஒரு சொல்லிக்கிறோம். 6வது மாதம் நகங்கள் உண்டாம். 7வது மாதம் தலை முதல் எலும்பு நரம்பு முழு உடல் முழுக்க எல்லாம் கட்டப்படுகிறது. 8வது மாதம் இரு பக்கமும் பூர்த்தி அடைகிறது. 9வது மாதம் வெளியேற தயாராக இருக்கிறது. 10வது மாதம் தனியாக 2 நம்பர் வந்துருச்சு பாருங்க. 10 1 0, அங்கே அண்டம் வேறு பிண்டம் வேறு, தாய் வேறு, செய் வேறு என்று பிரிக்கப்படுகிறது 10வது மாதம். அப்ப இந்த 7வது மாதத்தில் உயிர் வந்து புகுந்து கொள்கிறது என்று மூச்சு உண்டாகிறது என்பதையே உயிராக வைத்துக் கொண்டு அது ஒரு கருத்து சொன்னார்களவா, அது வந்து ஒரு ஒரு மூடத்தனமான ஒரு மடமைத்தனமான ஒரு கருத்து தான் என்பதை அருள் தந்தை அவர்கள் சொல்றார். கரு உருவாகும் பொழுது, ஒரு செல்லாக இருக்கும் பொழுதே உயிர் வந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. ஆத்மா உருவாகி விடுகிறது, கருமையும் உருவாகி விடுகிறது, பதிவு ஆரம்பமாகி விடுகிறது. கரு உருவாகும் காலத்திலேயே கருவிலே அந்த ஆத்மா தாயினுடைய மனநிலையில் எல்லாவற்றையும் ஏற்ப பதிவு ஆரம்பமாகி விடுகிறது. இப்ப அந்த தாய் ஒரு யோகக்களை கற்றவர்கள் என்றால் அந்த பதிவும் அந்த கருவுல இருக்கும் அல்லவா. அதுதான் கருவிலே திருவுடைய குழந்தை என்று சொல்வார்கள். அப்ப இந்த உடம்புக்கு உயிர் எப்பொழுது வருகிறது? 7வது மாதத்தில் அல்ல, கரு உருவாகும் காலத்திலேயே அந்த உயிர் உள்ள செல் தான் ஒரு தன்மையை உருவாக்கி கொண்டே இருக்க முடியும். அப்போ பெற்றோருடைய வித்து சேர்க்கை கரு, அந்த வித்தணுக்கள் உயிர் இல்லாவிட்டால் கரு உருவாகாது. வித்தணுக்கள் பெற்றோருடையதே. அப்ப இந்த கருவில் இருப்பது பெற்றோர் உயிரே. அப்ப நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த உயிர் நமது பெற்றோருடைய உயிர். அப்ப வித்து தொடர்பாக நம்மளுடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள் என்ற வித்து தொடர்பாகவே பரம்பரை பரம்பரையாக இந்த உடம்புக்கு உயிர் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண் விந்துவும் பெண் ஆதமும் இணைந்தே பிறப்பு உருவாகிறது. பஞ்சபூதங்களுடைய இணைப்பு தான் அந்த கருவிலே நடைபெறுகிறது. மனித உடம்பு. இந்த பஞ்சபூத உடலுக்குள்ளாக உயிர் என்ற ஆகாசம் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் ஒரு மையம் ஏற்படும். அது கரு மையம், உயிர் மையம். இது ஆன்மா அல்லது உள்ளம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த உடலுக்கு மூலப்பொருளான வித்துவும், உயிருக்கு மூலப்பொருளான ஆகாசமும், மனதிற்கு மூலப்பொருளான ஜீவகாந்தமும் மூன்றும் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் கருமையம். அதுதான் ஆன்மா. ஆன்மா என்பது வித்து மையம், உயிர் மையம், இந்த காந்த மையம் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு கூட்டுதான் இந்த ஆன்மா. இந்த கருமையம் இருக்கும் இடம் மூலாதாரம், தண்டுவடத்தினுடைய அடிப்பகுதி. சோ இதுகாரும் பல ஆயிரம் பிறவிகளாக கொண்டு வந்த பதிவுகள் அனைத்தும் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சிப்ல பதிவாகி இருப்பது போல அந்த தொடர்புல தான் வந்து கொண்டே இருக்கிறது. பல கோடி பிறவிகளுடைய பதிவுகள் எல்லாம் உடையதுதான். அந்த பதிவுகளை எடுத்துக்கொண்டுதான் இந்த குழந்தை வந்து கொண்டே இருக்கிறது. பேரனை போல தாத்தாவை போல, பேரனை பார்த்து தாத்தாவை போல இருக்கிறாங்க, பேத்தி பார்த்து பாட்டியை போல இருக்குது, அம்மாவை போல அப்பாவை போல எல்லாம் இந்த உடல் அமைப்புகளை பார்க்கிறோம். ஏதாவது குணங்களை பார்த்து தாத்தா போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒன்றிலிருந்து வருகிறதோ அந்த ஒன்றின் இயல்பை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது.
அப்ப இந்த கருத்துல தாய் தந்தையர்களிடம் இருந்துதான் நாம் வந்திருப்பதனால் நம்மளுடைய முன்பிறவி நம் பெற்றோரே, நம்மளுடைய முன்பிறவி பெற்றோரே, நம்மளுடைய மூலப்பிறவி இறைநிலை. பின்பிறவி அப்படின்னா என்ன? அப்ப பெற்றோருடைய உயிர்தான் குழந்தையாக வருவதால் நம்மளுடைய பின்பிறவி நம் குழந்தைகளே. அன்பர்களே, சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். இதை ஏற்றுக்கொள்வது கடினம். ஏனென்றால் காலம் காலமாக பல புனையப்பட்ட கதைகளையும் கருத்துக்களையும் நாம் கேட்டு வைத்திருப்பதனால், அதையே உண்மை 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 என்று நம்பி இருப்பதனால், வேதாத்திரி மகரிஷி சொல்லக்கூடிய உண்மை கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு பலரால் முடிவது இல்லை. அப்போ ஒருவரின் முந்தைய பிறவி பெற்றோரே, ஒருவரின் பிந்தைய பிறவி குழந்தைகளே. உடல் அதனை விளைவித்த நாதவிந்து உதிர்த்தவரே அதற்கு முன் பிறவியாகும். உடலுக்கு பின்பிறவி பெற்ற மக்கள். இதை நம்ம நல்லா மனசுல வச்சுக்கணும். இந்த கருத்தை நம்ம நல்லா மனசுல வச்சுக்கணும். அப்ப இந்த இந்த மனிதருக்கு பிறப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வினை தொடராம் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் எடுத்த நிலம் மீது விழுந்த பெண்ணே அப்படின்னு சொல்லி மகரிஷி ஒரு கருத்து சொல்லுவாங்க. இணை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனாலும் நீ உள் நிறைந்த இணை மீட்டு என்று சொல்லுவார். அப்ப வித்துவின் மூலம்தான் பிறவி எடுக்கப்படுகிறது. இது முதல்ல நம்ம இந்த உயிர் என்பது முன்பிறவி பின்பிறவி இதெல்லாம் பார்த்துட்டோம். அதாவது இதோடு இணைத்து விஞ்ஞான கருவிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிவி சேனல் ப்ரோக்ராம் எடுப்பது ஒரு இடத்துல ஒரு ஸ்டுடியோவில் எடுக்கிறாங்க, டிவி ஸ்டுடியோவில் எடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிகள் சேட்டலைட் மூலமாக டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு வான்காந்த அலைகளாக வான்காந்தத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறது. ரிமோட் மூலம் நம்ம எந்த சேனலை வைத்தாலும் அதற்கேற்ப அந்தந்த சூழலில் அந்த டிவி நிகழ்ச்சி வருகின்றன அல்லவா, அதுபோல் உடலை விட்டு ஆன்மாக்கள் வான்காந்த களத்தில் இருக்கின்றன. இந்த ஒரு கருத்தை மனதில் வச்சுக்கணும். குழந்தைகள் வழியாக அது அடுத்தடுத்த நிலைகளே வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் இறந்த ஆன்மாக்கள் அந்த வான்காந்த அலையிலே இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த டிவி பெட்டி, டிவி பாக்ஸ் நம்மளுடைய பிசிக்கல் பாடி மாதிரி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், லைஃப் ஃபோர்ஸ் உயிர். அந்த கேபிள் கனெக்ஷன் ஒன்று கொடுத்து எல்லா சேனலுடைய விஷயம் எல்லாத்தையும் நம்ம பதிவு பெற்ற அந்த காந்தலை இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மா. அப்ப இந்த மறை பொருட்கள் புலன்களுக்கு எட்டாது, அறிவுக்கு எட்டும். இப்ப இந்த உடம்பு இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறாங்க மருத்துவத்துறையில. 4 வருடம் 5 வருடம் உடல் செல்கள், அணுக்கள், இப்படி அந்த திசுக்கள், உறுப்புகள், மண்டலங்கள், உடலை பற்றி அப்பவே ஆறாக படிக்கிறாங்க. ஆனால் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் அது மறைபொருள், புலன்களுக்கு எட்டாது, எந்த கருவியாலும் பார்க்க முடியாது. மனம் அது உயிர் துகளுடைய அலை. அறிவு அல்லது ஆன்மா அந்த உயிர் மையத்தில் உள்ள வெளி, ஒரு ஸ்பேஸ், அதுவே அறிவு என்று சொல்லப்படுகிறது. உயிர் எனும் சக்தி உணர்ச்சியில் மனமாம், ஒடுங்கி தன் மூலம் உணர்ந்திட அது பரமாம். அப்ப உயிர், தெய்வம், அறிவு, இது இந்த பொருள் உணர்வு, இந்த நிலைகளில் தான் மாற்றம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். தெய்வம் அறிவு சொரூபமாக சூப்பர் கான்சியஸாக இருக்கிறது. மனித அறிவு பிராக்ஷனல், பிராக்ஷன் அது டோட்டாலிட்டி. மனித உயிர் 84 லட்சம் ஜீவராசிகளில் மிக அற்புதமான பல்வேறு சிறப்பம்சம் கொண்ட உயிராக இருக்கிறது, ஆன்மாவாக இருக்கிறது. இந்த மனித உயிரோ பல்வேறு ஜீவராசிகள் தோன்றி கடைசியில் 2 வேறுபட்ட இனங்களாகிய ஜீவராசிகளுக்கு ஒன்றிணைந்து, உதாரணத்திற்கு குரங்கு என்கிற தாவர பட்சினியும் யாழி என்கிற மாமிச பட்சினியும் சடிதி மாற்றத்தில் பிறந்த ஜீவன் தான் இந்த மனிதன் என்று அருள் தந்தை ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. கோயில்கள் எல்லாம் யாழி யாழி என்ற உருவத்தை அதிகமாக பார்த்திருப்பீர்கள். அது மனிதனுடைய முன்னோர்கள் இல்லை, அது வருகிறது. ஒரு பக்கம் குரங்கு, ஒரு பக்கம் யாழி. இப்ப இறந்தவர்கள் தான் பிறக்கின்றார்களா? இந்த உலகத்தின் ஜனத்தொகை இறந்தவர்கள் தான் பிறந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. ஏன்னா வாழ்கின்ற பொழுது
ஒரு உயிர் எத்தனை உயிரை வேண்டுமானாலும் உற்பத்தி செய்ய முடியும். ஒரு மணி ஒரு ஒரு பெற்றோர்கள் 10 குழந்தைகள், ஒரு பெற்றோர்களுக்கு 2 குழந்தை, இப்படியா சில பேருக்கு அதிகமாக உயிர் பிறப்பு எடுக்கிறது, சிலது குறைவா இருக்கு. அப்ப இறந்தவர்கள் தான் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு மாயை கருத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி அல்ல. அப்படி இருந்தா இந்த உலகத்தினுடைய ஜனத்தை எப்போதும் கூடாம இருக்கணுமே. அதுக்கும் ஒரு கருத்து சப்பக்கட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிருகங்கள் எல்லாம் மனுஷனா பிறக்குது, அப்படி ப்ரமோஷன் ஆகி மனுஷனா பிறக்குது, மனிதன் டீ ப்ரமோஷன் ஆகி மிருகங்களா பிறக்கிறாங்க கருத்தை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் கற்பனை. அப்படி இருந்தால் உலகத்தில் வாழும் அனைவரும் இறந்தவர் தான் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் பைசாசங்களே. பைசாசங்கள், பேய் பிசாசுக்கு இன்னொரு வார்த்தை தூய தமிழ்ல பைசாசங்கள். ஆகவே அதை பற்றி இந்த மரணத்தினுடைய வகைகளை பற்றி நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இறந்த பின் உயிருடைய நிலை, இயற்கை மரணம் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறது. இயற்கை மரணம், திடீர் மரணம் அல்லது துர்மரணம் அல்லது அகால மரணம், ஜீவன் முக்தி மரணம், 3 மரணம். இயற்கை மரணம் என்று வயது முதிர்ந்த நிலையிலிருந்து வயோதிகம் அடைந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து 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 உயிர் தொகுதியினுடைய திணிவு குறைந்து 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 உடலை விட்டு உயிர் பிரிவது, வயதாகி அது அது ஆயுள் அப்படின்னு சொல்லி முதுமை அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அப்படியெல்லாம் வந்து இயற்கை மரணம். இந்த துர்மரணம் திடீர் என்று கொலை, விபத்து, தற்கொலை இவற்றிலிருந்து திடீர் என்று பிரிவது, இந்த மாதிரி ஒரு நிலை. அடுத்தது முழுமை பேறு அடைந்த நிலையில், அதாவது நிறைவாக ஒரு மனிதன் முழுமையாக நிறைவு பெற்று மன நிறைவோடு அந்த திருப்தியோடு வாழ்ந்துட்டு போறான்னு பாருங்க. முழுமை பேறு அடைந்த நிலை, எதுவும் வேண்டாம், இனி வாழ்ந்தது போதும், நல்ல நிறைவா இருக்கு, எந்த ஆசையும் இல்லை, எந்த களங்கமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை, அப்படிப்பட்ட முழுமை பேறு அடைந்த நிலை. அப்படி தவம் என்ற பயிற்சிகள், ஆன்மீக அப்படிப்பட்ட உணர்வுகள், இந்த ஆன்மீக உணர்வுகள் அகத்தவ பயிற்சிகளிலே கிடைக்கிறது. அப்ப இறைநிலையும் உணர்ந்தாச்சு, தன் மூலத்தையும் உணர்ந்தாச்சு, தன்னையும் தூய்மை செய்து கொண்டாச்சு, சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தாகிவிட்டது. இவ்வாழ்ந்தது போதும் என்ற நிலையை அடைந்த ஒரு ஒரு மனிதன் இறப்பை எழுதுகிறார். அவர் முழுமை பேறு அடைந்த நிலையில் அந்த மூலத்தோட போய் இணைகிறார். இப்படிப்பட்ட 3 நிலைகள். சரி, இந்த மரணத்துக்கு பின்னாடி இந்த ஆன்மா 3 நிலைகளில் அது இருக்கிறது. ஒன்று, அது குழந்தைகள் மூலமாக பிறவி எடுத்து விடுகிறது. அந்த குழந்தைகள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதான் 16 நாட்கள் கருமாறி இதெல்லாம் வச்சு பெற்றோருடைய உயிரை இந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உவந்து ஏற்றல், பங்கீடு, அந்த குழந்தைகளிடம் அது பங்காக எல்லாத்துக்கும் போயிடுது. அப்படியே அதனுடைய பதிவுகள் எல்லாம் போயிடுது. இன்னொன்று பைசாச நிலையில் இருப்பது. மூன்றாவது இறைநிலையோடு இணைவது. அந்த பைசாச நிலை என்பது இருந்து திடீரென்று பயிற்சி நிறைய பதிவுகள் இருக்கின்றன. ஆகவே அது வந்து அமைதி அடையாது. அது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோடு இணைந்து அது முழுமை அடைய வேண்டும். அதனால அப்படிப்பட்ட இந்த உயிர் பதிவுகள் அது யாரோடு இணையதோ அவங்க மூளை செல்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இது போன்ற பைசாச நிலையில் இருப்பவர்களுடைய ஆன்மாக்கள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் துன்பமே தவிர நன்மை ஏற்படாது என்ற ஒரு கருத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பிறவியினுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் வகைகள் அந்த பதிவு, அந்த பரம்பரை அவர்களுக்கு பிள்ளைகள் பிள்ளைகள் என்ற வழியிலேயே வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப குழந்தைகள் மூலமாக அடுத்தடுத்த பிறவி அது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. சரி, குழந்தைகள் இல்லை என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், அது வாழுகின்ற காலத்தில் எந்த ஒரு மனிதரிடம் அது தொடர்போடு இருக்கிறதோ, எண்ணத்தோடு தொடர்புல இருக்கிறதோ, அந்த பாசத்தோடு மற்றவர்களோடு தொடர்பில் இருக்கிறதோ, அந்த வகையிலே அந்த இறந்தவனுடைய ஆன்மா என்ன தொடர்பு, தத்தெடுப்பாங்க, சில பேர் தத்தெடுத்து வளர்ப்பாங்க, உறவுகளோடு சில பேர் அட்டாச்சா வளர்ப்பாங்க, நெருங்கிய உயிர்களோடு தொடர்புடையவர்கள் அவர்களோடு இணைந்துவிடும். அதன் மூலயமாக பிறவி எடுக்கிறது. மூன்றாவது,
அலை தொடர்பு மூலமாக, அலை வேகத்தில், மனதினுடைய அலை வேகம் அல்லது அதனுடைய பதிவுகளுக்கு ஏற்ப இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களோடு எந்த மனிதரோடும் போயும் அது இணைந்து கொள்ள முடியும். எல்லாம் ஒரே மூலத்தில் தான் வந்திருக்கிறோம், எல்லாம் தனித்தனி கிடையாது, எல்லாம் இறைவனுடைய தோற்றங்கள் தான். அதனால எந்த தோற்றத்துக்குள்ளாரையும் அது போய் இணைந்து கொள்ளும். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் மூலம் பிறவி, மறைபிறை என்பது பிள்ளைகளே அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லது எண்ணத்தின் மூலமாக அது தொடர்பு கொண்டவர்களோடு இணைந்து விடுகிறது, அல்லது பதிவுகளின் மூலமாக ஒத்த பதிவுகளில் இருக்க ஒத்த கர்மையும் ஒத்த பதிவுகள் எங்கே இருந்தாலும் அவர்களோடு போய் இணைந்து விடும். இதையே நம்ம மனதில் வச்சுக்கிறோம். ரைட். அடுத்தது என்ன என்றால், 4 நிலைகள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களும் 4 நிலைகளை அடைந்து இறுதியில் எந்த ஆதியிலிருந்து வந்ததோ அந்த ஆதியில் இணைந்து விடுகிறது. முதல் நிலை சாலோக்கியம் என்று சொல்வார்கள். உலகை ஒட்டி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த பூமியை ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள். அந்த சாணம் மரணம் லோகம் என்ற உலகத்துக்கு அடுத்த தன்மை இந்த உலகத்தோடு ஒட்டி இந்த இடத்திலேயே அது பழிச்சியல் பதிவுகளோடு, நிறைவேறாத ஆசைகளோடு உடலை விட்டு பிரிந்த அந்த உயிர்கள் இருந்தால் இந்த பூமியை விட்டு வெகு தூரம் செல்ல முடியாம, இந்த உயிரினுடைய வேகம் குறைவாக மேலே எழும்பி ஆதியோடு கூட இணைய முடியாம இந்த பூமிக்கு உட்பட்ட நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இதை பூமி மண்டலம் என்று சொல்வார்கள், கந்தர்வ லோகம் என்று சொல்வார்கள் பக்தி யோகத்துல. அதற்கு அடுத்தது சாமீபியம். இன்னும் கொஞ்சம் உயிர் வேகம் எழுச்சி பெற்று அடுத்த நிலையாகி சூரியனுடைய மண்டலம் வரைக்கும் விரிந்து நிற்கிறது. இத்தகைய மரணத்திற்கு பின் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய காந்த களம் வரைக்கும் விரிந்து இருக்கக்கூடிய, அதற்கு இது பித்ரு லோகம் என்று இதை சொல்வார்கள். கடவுள் நிலைக்கு, அந்த இறை நிலைக்கு மிக அருகில் செல்ல 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 வெவ்வேறு கட்டங்கள். முதல்ல சாலோக்கியம், அப்புறம் சாமீபியம், இன்னும் கொஞ்சம் அருகே போகிறது. உடலை விட்டு இது ஓரளவு வினையை நிறைவு செய்த ஆன்மாக்கள் அந்த கட்டத்தில் எழுச்சி பெற்று அங்கே செல்கிறார்கள். அதற்கு அடுத்தது சாரூபியம். பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்த இயக்க மண்டலம், கோடான கோடி நட்சத்திரங்களை உடைய அந்த களம், பல மகான்களுடைய உயிர்கள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த களம். இது திரிசங்கு லோகம் என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். நற்காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வினைகளை எல்லாம் உடைய ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம். தவம் ஏற்றி உலக கடமைகளை செய்து அறநெறியில் வாழ்ந்து நிறைவான மனதுடன் இயற்கை மரணம் மூலம் உடலை விட்டு பிரிந்த உயிர்கள் எல்லாம் அந்த கடவுளுடைய அருவ நிலையை பெற்ற நிலையை சாரூபியம் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தது சாயுச்சியம். அந்த மூலத்தோடையே இணைஞ்சது. ஒவ்வொரு கட்டமாக போய் எல்லா ஆன்மாக்களும் அந்த இடத்துக்கு போகுது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், காலம் வித்தியாசப்படும். ஆனா எல்லா ஆன்மாக்களும் ஆதியில் இருந்து வந்த அனைத்தும் மீண்டும் ஆதியோடு திரும்ப வேண்டும். இது இயற்கை தர்மம், இயற்கையினுடைய தர்மம். அனைத்தும் சென்று மூலத்தோடு இணைகிறது. அந்த இருப்பு நிலையான இறைவெளியோடு கலந்து தவம் செய்து பழகிய மனங்கள் எல்லாம் அந்த மூலத்தோடு போய் இணைகின்றன. தூய்மையான ஆன்மாக்களான மூலத்தோடு போய் இணைந்து விடுகின்றன. இந்த இடைவிடாது தவம் செய்து, தவ சாதனை செய்து, அந்த இறை நினைப்போடே பழகி பழகி இந்த உலக பதிவுகளை எல்லாம் நீக்கி அந்த மேலான நிலையை அடைந்து முழுமை பேர் பெற்ற நிலையில், பேரின்ப நிலையில் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் எல்லாம் அந்த இறை நிலையோடு போய் இணைந்து ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய நிலை. பதிவு நீங்கி முழுமை பெற்ற ஆன்மாக்கள் சாயுட்சியம் அடைந்து விடுகிறார்கள். அதுதான் வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இறைவனது அப்படி அந்த சாயுட்ச நிலை இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி பெறும். அது பேரின்பமாம். நிறையறிவு நிலை ஈதே. இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். துணை குருவே வழி அறமும் தவமும் ஆகும். ஆகவே அன்பர்களே, உடல் அதனை விளைவித்த நாத விந்து உதிர்த்தவரே அதற்கு முன்பிறவி ஆகும். தாய் தந்தரே முன்பிறவி ஆகும். உடலுக்கு பின்பிறவி பெற்ற மக்கள் ஓடும் ரத்தம் சுவாசத்தால் இயங்கி நிற்கும். உடலுக்கு உணரும் நிலை அதுவே ஜீவன்.
ஒருமித்த கூட்டணுக்கள் ஈர்ப்பு இயக்கம் உடலினிலே நின்றுவிட மரணம் என்போம். ஒருபோதும் தனி அணுக்கள் இயக்கம் ஆகா. அப்ப பின்பிறவி குழந்தைகள், பந்த பாசத்தால் தொடர்போடு நபர்கள் அல்லது இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் அவர்களோடு இணைந்து பின்பிறவி எடுக்கிறது. இவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாம் சிந்தித்தோம் என்றால், இந்த பிறப்பிற்கு முன் அது தாய் தந்தையிடம் இருந்திருக்கிறது, இறப்பிற்கு பின் குழந்தைகளோடு போகிறது. இந்த இதுல வித்து மூலியமா தான் வந்து கொண்டே இருக்கிறோம். எங்கிருந்தோ யாரும் வந்து இடையில வந்து புகுந்துட முடியாது. எங்கேயோ இறந்து போன மிருகங்கள் எல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வயிற்றுல, ஒரு தாயினுடைய கருவுல வந்து இறந்து விட முடியாது. அப்படி ஏற்புடையது அல்ல. அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி கருமைய தன்மைகள் வேறு, மனிதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி கருமைய தன்மைகள் வேறு. இப்போ ஒரு குரங்கினுடைய இதயத்தை எடுத்து மனிதனுடைய இதயத்தில் பொருத்த முடியுமா? அது வேறு உடம்பு, அது வேறு, இது வேறு. அதனுடைய நிலை வேறு, நம்மளுடைய நிலை வேறு. ஆகவே மனிதன் முடித்து மனிதனைத்தான் உருவாக்க முடியும். ஒரு தாய் தந்தரே ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். அந்த பதிவு தான் அப்படியே வருகிறது. இத்தகைய கருத்து செய்த கர்மம் வீணாக போகாது. அந்த பிறவி தொடர் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த உடலை விட்ட பின்னரும் கூட அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் காலியாகும் வரை இந்த உலகத்தில் இருந்து இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இறந்தவர்களுடைய பதிவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இணைந்து இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவரோடு இணைந்து இணைந்து அந்த பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு ஒவ்வொரு கட்டமாக போய் அந்த மூலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். மூலத்தோடு இணைந்து விடுவார்கள். என்ன ஒண்ணு, வாழுகின்ற போதே இது தெரிந்து கொண்டவர்கள் சொந்த வீட்டுல ஏற்கனவே தன்னிடம் இருக்கிறது இந்த உடம்பு, இந்த சொந்த உடல் இருக்கும் பொழுதே இறைவனை உணர்ந்து, ஆன்மாவை உணர்ந்து, உயிரை உணர்ந்து, அதற்கு தூய்மை செய்யக்கூடிய பயிற்சிகளை பெற்று தூய்மை செய்பவர்கள் இந்த உடல் இருக்கும் பொழுதே தூய்மை செய்து மேலான நிலை அடைகிறார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டவர்கள், இதை பற்றி சிந்திக்காதவர்கள், அருள்துறை நாட்டமே இல்லாதவர்கள் வாடகை வீட்டை எடுத்துதான் அதை தூய்மை செய்யணும். அந்த வாடகை வீடு என்பது இந்த உடல் போயிடும், கொஞ்ச நாள்ல போயிடும். ஆனா இன்னொரு உடலுக்குள்ளாக இருந்து இருந்து தன்னை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அப்படிதான் அது போக முடியும் என்று சொல்லி இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த கருத்து முழுமையாக போய் சேரும்போதுதான் உயிர், மனம், அறிவு, தெய்வம் எல்லாத்தினுடைய தொடர்புகளும் நமக்கு நல்லா தெரியும், நல்லபடி விளங்கிக் கொள்ள முடியும். அப்பொழுதே இந்த உலகத்தில் மனிதர்கள் அமைதி பெறுவார்கள். இல்லைன்னா இதை பற்றிய பல்வேறு குழப்பங்களினால் அதை சரி பண்றேன், இதை சரி பண்றேன், இருந்த ஆன்மாக்களுக்கு நாங்கள் முக்தி கொடுக்குறோம், என்னென்னமோ அந்த கிரியை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள், இதை பற்றிய பல குழப்பங்கள் இருக்கும் வரை அகதி சொல்வாங்க, கடவுளை காண முடியாத, கடவுள் தத்துவத்தை ஆன்ம தத்துவத்தை பற்றிய ஒரு பெரும் குழப்பமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். கடவுளை முன்வைத்துதான் இந்த உலகத்தில் பல சிக்கல்கள் இந்த உலகத்தில் மனிதன் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த அறிவு தெளிவு வரும் பொழுது அனைத்து குழப்பங்களும் நீங்கி அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம் என்ற அன்பும் கருணையும் மனித வாழ்க்கையிலே மலரும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. முதல் அன்பராக TS ராஜாராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தங்கிலிருந்து பேசுறியா? சொல்லுங்க. ரொம்ப அருமையான தலைப்பு, நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. உயிரின் நிலை, பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் சொன்னீங்க, நல்லா இருந்தது, எல்லாம் ஏத்துக்கும்படியே இருந்தது. ஆனால் எனக்கு மனசுல 2 கேள்விகள் இருக்குயா. என்னதான் மனவளக்கலைக்கு வந்த பிறகு தொழில் ஏற்பட்டாலும்
இந்த பழக்க வழக்கத்திலேருந்து இன்னும் மீண்டு வர முடியல. இருந்தாலும் தங்கள்கிட்ட இருந்து விளக்கம் கேட்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. ஒன்று வந்து நீங்க பேசும்போது சொன்னீங்க, ஒன்று வந்து இந்த உயிர் வந்து உம், முன்னிலை வந்து நம்மளுடைய பெற்றோர்கள், பின்னிலை வந்து நம்மளுடைய குழந்தைகள் சொன்னீங்க. அப்படி இருக்க, ஆனா என்ன வழக்கத்துல இருக்குன்னாக்கா, நீங்க சொல்லும்போது சொன்னீங்க 84 லட்சம் பிறப்பொறுப்பு வழியா பிறகு வந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது முன் பிறவிகள்லாம் வந்து பலவிதமா இருந்திருக்குல்ல, எப்படி பெற்றோர்கள் குழந்தைகளா இருக்க முடியும்? நல்ல கேள்விங்கய்யா. அதாவது 84 லட்சம் ஜீவராசிகளாகவும் இருந்த ஆன்மாதான் ஆ. அடுத்தடுத்த அறிவு நிலையில உயர்ந்து உயர்ந்து மனிதனா வந்திருக்குது. ஓ ஓ ஓகே ஓகே, இப்ப எல்லா புரியுது. ஜீவராசியுடைய பதிவுகளும் மனிதனிடம் இருக்கிறது. ஆ அனைத்து ஜீவராசியுடைய பதிவுகளும் மனிதனிடம் இருக்கிறது. ஓகே இது ஓகே. இது இந்த அறிவினுடைய பயணம் எங்கே போய் முடியுது? மனிதனிடம் வந்துதான் முடிய வேண்டும். மனிதன் தான் அப்படியே அந்த தெய்வத்தோடு இணையக்கூடிய ஒரு நிலையில கடைசியாக இறுதியாக வந்திருக்கிறான். ஓகே. அதனால் மனிதனிடம் வந்து அந்த அறிவு அறிவு முழுமை பெறுகிறது. இதுதான் இயற்கையினுடைய விதி. ஓகே, நல்ல வழக்கம் கொடுத்துக்க, நன்றி. அடுத்த கேள்வி, இப்போ வந்து என்னன்னா, இது நோட் பண்ணி வச்சு மறந்து போச்சு. இப்போ வந்து நம்மளுடைய உயிர் வந்து 4 நிலைகள்ல போருன்னு சொல்றீங்க. ஆனால் சில சமயம் சாபத்திலும் சாமிக்கும் சாருக்கும் சாட்சியம். சொன்னீங்க. இது வந்து இந்த கடைசி நிலை சாயுஜ்யம்ங்கிறது நம்ம வந்து தவம் பண்ணி பண்ணி இருக்கும்போதே அப்படி போயிடுமா, இல்ல மற்ற நிலைகள் கடந்து போகுமா? சாட்சிய நிலை அந்த பூரணத்துவம் அடைந்த ஆன்மாவினுடைய பூரணத்துவமான நிலை. அது முழு அது தெய்வ நிலையிலிருந்து தான் வந்திருக்குது எல்லா ஆன்மாக்களும். அப்ப அந்த தெய்வ நிலையை அந்த நிலையை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு வாழும் காலத்திலேயே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற நிலைக்கு வந்து எல்லாத்தையும் இந்த பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து ஆசைகள் அற்ற நிறைவு பெற்ற இறைநிலை உணர்வு பெற்ற எந்தவித வினைகளும் இனி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இல்லாத ஆன்மாக்கள் அந்த சாயுட்சிய நிலையை அடைகிறது. ஓகேயா, நல்ல வழக்கம், நல்ல தெளிவாயிடுச்சியா. நன்றியா, வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக பிரேம் அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சிங்கப்பூர்ல இருந்து பிரேம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? சிறப்பா ரொம்ப சிறப்பான விளக்கம், நல்ல தெளிவான விளக்கம். ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, வள்ளலார் ஐயா வந்து மகரிஷி ஐயா உடம்புல இருந்துதான் இப்ப எல்லா நன்மைகளும் செஞ்சு உலக அமைதிக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயா வள்ளலார் ஐயா அவங்கெல்லாம் வந்து இந்த 4 நிலையில சாயுச்சி நிலையில தான் இருந்திருப்பாங்க. இப்ப மகரிஷி ஐயா வந்து அந்த துரியாதீத தவம் அப்படிங்கிற மிக சிறந்த தவத்தை செஞ்சு அந்த சாயுச்சி நிலையில மகரிஷி போய் அந்த நிலையில வள்ளலாரோட இணைஞ்சாங்களா, இல்ல அவங்க வள்ளலார் போன்ற மகான்கள் சாயுச்சிய நிலையில இருந்து மகரிஷி கிட்ட வந்து அட்டாச் ஆனாங்களா அப்படிங்கறத அந்த சாயுச்சிய நிலையில உள்ள அந்த சோல் அட்டாச்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? மகான்களுடைய ஆற்றல், அவங்களுடைய எண்ணம் எப்படி நிறைவடைஞ்சிருக்கு, கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி. அதாவது வாழும் மகரிஷியோடு எப்ப வள்ளலார் சுவாமிகள் இணைந்தார்கள்? வாழும் காலத்திலேயே வந்து இணைகிறாங்க. மகரிஷி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல வள்ளலாருடைய ஆன்மா உயிர்கலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே அந்த உணர்வு, அந்த தெய்வீக உணர்வுல இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் தொடர்பு கிடைக்குது. மகான்களுடைய ஆன்மாக்கள் அவ்வளவு ஈஸியா மனிதர்களுக்கு கிடைச்சிடாது. எந்த ஆன்மா இங்க தூய்மையாக இருக்கிறதோ, இறை உணர்வு பெற்ற நிலையில இருக்கிறதோ, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இருக்கிறதோ, அந்த ஆன்மாக்களுக்கு தான் அந்த உடலை விட்ட அந்த மகான்களுடைய ஆன்மாக்கள் வந்து இணைந்து அவர்கள் விட்ட காரியங்களை இவர்களோடு இருந்து அதை பூர்த்தி செய்கிறார்கள். சென்றிடு அந்த வள்ளலார் அவர்களுடைய கருத்து வந்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி விட்டேன். இப்பொழுது நாம் இந்த உடம்பில் இருக்கிறோம், மீண்டும் வருவோம். வந்தார் வேதாத்திரி மகரிஷி மூலியமாக வந்து பல காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இதுக்கான ஒரு
ஒரு சாட்சி, ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயத்த சொல்றேன். எங்க சென்னை மாநகர் அறிவித்திருக்கோயில் கட்டுறோம். சென்னை மாநகர் அறிவித்திருக்கோயில் திறப்பு விழா ஒரு தேதி வச்சிருக்கிறோம். அது அந்த கரெக்டா தைப்பூச நாளில் தான் அதை திறக்கிறோம். அன்னைக்கு அந்த புகைப்படங்கள் போட்டோலாம் மாற்றுறதுக்காக கோயம்புத்தூருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். சாமியுடைய படங்கள் எல்லாம் பெரிய பெரிய படங்கள் போட்டோ எல்லாம் வருது. அதுல வள்ளலாருடைய படத்தை அந்த போட்டோ ஸ்டுடியோல இருந்து எதேச்சே வேற எங்கேயோ அனுப்ப வேண்டிய அந்த படத்தை, அந்த போட்டோவை இந்த படத்தோடு இணைத்து அனுப்பிச்சிட்டாரு. இது வருது, எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நம்ம வள்ளலார் சுவாமிகள் போட்டோ நம்ம ஒன்றும் ஆர்டர் பண்ணல. ஆனா அறிவித்திருக்கோயில் வாசல்ல பாத்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் இதோடு அந்த அருப்பெருஞ்சோதி நகர் அதனுடைய நிலை மகிழ்ச்சி எழுதிய பாடல் கவியை ஒட்டி வச்சிருக்கிறோம், போட்டு கல்வெட்டிலே வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி மகான்கள், அந்த சுவாமிகள், வள்ளலார் சுவாமிகள் வேதாத்திரி சுவாமிகளோடு இணைந்து அருள் பாலித்தார் என்பதற்கு பல காரியங்கள் அங்கங்கே தெரியப்படுத்தப்படும். ஆழியாரிலேயே அருப்பெருஞ்சோதி நகர் என்றுதான் மகிழ்ச்சி வச்சார். அதனால வள்ளலார் அவர்கள் வாழும் காலத்திலே இணைந்துதான் அதை செய்திருக்கிறார்கள். அதை அந்த சாரூபிய நிலையில இருந்து மகான்கள் அந்த காரியங்களை செய்துவிட்டு சாயுட்சி நிலையை அடைந்து விடுவார்கள். அதை தெரிவிக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப சிந்திக்க தோன்றுது. வாழ்க வளமுடன் ஐயா. இறைவன், மனம், அறிவு, கருமையம், மறைபொருள், இது நம்ம அடிக்கடி நீங்க எல்லாரும் பேசுறீங்க, கேட்கிறோம். ஆன்மாங்கிறது இப்ப அதுலதான் வருது, மறைபொருளோட தான் இருக்கு. ஆனா இறைவன்னா குழந்தையில இருந்தே இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லி ஊட்டி வளர்க்குறோம். மனம்னா ஒரு நாளைக்கு அந்த மனத்தை பத்தி வீட்டுல பெரியவங்கள்ல இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படி பேசுறோம். அறிவு இருக்கு. அந்த அறிவு, மனம், அந்த இறைவன்கிறத அன்றாட வாழ்க்கையில நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்குமே அது என்னமோ நம்மளோட இருக்க பொருள் மாதிரி தெரியுது. ஆன்மாங்கிற வார்த்தையே இப்ப நாங்களே மகர்ஷிட்ட வந்த பிறகுதான் உங்களை போல பேராசிரியர்கிட்ட கேட்கிறோம். இந்த ஆன்மாங்கிறதையா மறைபொருளா இருந்தா கூட அதை உணர்ந்து வாழும் நிலை நமக்கு மனிதருக்கு இருக்கா? ஆன்மாவோட நம்ம இருக்கோம், ஆன்மா நம்மளோட இருக்கு, இல்ல ஆன்மா அந்த நிலை நம்ம அறிய முடியுமா? இல்ல ஆன்மாங்கிறது அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆன்மாங்கிறது நான் என்பதே ஆன்மா தான். நான் ஒரு ஒரு வார்த்தையை எப்பொழுதெல்லாம் யூஸ் பண்றோம். அந்த நானுங்கிறதுக்கு, நானுக்கு சொந்தக்காரர் யார்? இந்த உடம்பா, உயிரா, மனமா? இல்லை, அறிவு என்கிற ஆன்மா. அது அறிவு என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். ஆத்மா, ஆன்மா என்று வேதாந்திகள் சொன்னார்கள். வார்த்தைகள் வேறு வேறு தான். இந்த நானை குறிக்கிறது, நம்மை குறிக்கிறது. இந்த ஆன்மாங்கிறது இந்த நான் என்ற ஒரு உணர்வை குறிக்கிறது. ஒரு ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை குறிக்கிறது. அந்த உணர்வை தான் குறிக்கிறது. ஆகவே இந்த ஆன்மா என்பது நானே தான். நீங்க தான் சொல்றீங்க உங்களை பத்தி என்னால் புரிஞ்சுக்க பண்ண முடியலன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. நான் சொல்லிக்கிறதே என்னை பத்தி எனக்கு புரிஞ்சுக்க முடியல, என்னை பத்தி உணர்வே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இந்த நான் சொல்லிக்குது. நான் என்பது தன்னை தவிர மற்ற அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறது. இது ஒரு மயக்கம். இந்த மயக்கம் தான் மாயை என்று சொல்வார்கள். இந்த மனிதனிடம் இருக்கக்கூடிய கலங்கங்களில் ஆணவம், கண்மம், மாயை என்று ஒன்று சொல்வார்கள். தான் யார் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது அது ஒரு மயக்கம். தன்னை பற்றியோ, தலைவனை பற்றியோ, இறைவனை பற்றியோ எவர் ஒருவர் நன்கு உணர்ந்து கொள்கிறாரோ அப்பொழுதே அவர் முழு நிறைவை அடைகிறார். ஏனென்றால் தான் வேறு, அந்த இறைநிலை வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். அதுதான் தத்துவம் அசி. அதுவே தெய்வமே நீயாக இருக்கிறாய், நானாக இருக்கிறது. அதுதான் அத்வைதம். ஆதிசங்கர் சொல்ல வந்த அற்புதமான தத்துவம் இந்த அத்வைத தத்துவம். அதைத்தான் அருள் தந்தை அவர்கள் விளக்கி வந்திருக்கிறார்கள். அந்த ஆன்மா என்பது பதிவுகளோடு கூடிய ஒரு உணர்வு, ஒரு இயக்கம். இந்த மேக்னெட்டிக் டொமைன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. காந்தம், ஜீவகாந்தம் என்று சொல்றோம் இல்லையா? அந்த ஜீவகாந்த பதிவுகளோடு இருக்கக்கூடிய காந்தம் அதுதான் பிரிகிறது.
அது சுற்றிலும் இருக்கக்கூடிய காந்த அலையில் மிதந்து கொண்டே இருக்கிறது. ஒத்த பதிவுகள் எங்கே இருக்கிறதோ அந்த ஆன்மாக்கள் இருக்கிறதோ அந்த உடலோடு இணைந்து விடுகிறது. இறந்த பிறகு வாழும் காலத்தில் இந்த உடலிலிருந்தே பிள்ளைகள் வந்து விட்டார்கள் என்றால் அவர்களோடு எளிதாக இணைந்துவிடும். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சும்மா வாழ்ந்துகிட்டு இருக்கையில ஒரு 15 வயசு 20 30 வயசுக்கு மேல கூட ஒத்த ஆன்மாக்கள் அதுக்குள்ள புக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு இதுனா அந்த நீங்க கூட பைசாக்கள்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒத்த ஆன்மாக்கள் புகுந்து அது அதோடைய கர்மாவை கழிக்கும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா ஐயா? நிச்சயமா உண்மை. ஒத்த ஆன்மாக்களோடு இணைந்து பதிவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் பதிவுகளை வாங்கிக் கொண்டே இருக்கும். ரொம்ப சிறப்புயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மிக அருமையா இருந்துச்சு ஐயா. ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா எனக்கு. எங்க பையங்க ஐயா, நான் ராசிபுரம் மனவளக்கலையில இருந்து பேசுறேங்க ஐயா. எங்க பையன் ஒரு மாதிரி மன அழுத்த மாதிரி ஆயிட்டான். சின்ன பையன்ல இருந்து நல்லாதான் இருந்தா. இப்ப வயசு 29 ஆகுதுங்க. 29 ஆகுதுங்க ஐயா. மன அழுத்தம் மாதிரி ஆயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறான். இருந்தாலும் சரியே ஆக மாட்டேங்குது. அவனை எப்படிங்க ஐயா சரி பண்றது? மனவளக்கலையில யோகாலாம் கத்துக்கிறான், தவம் பண்றான். தவம் பண்ணாலும் ஒருமுகமா பண்ண முடியலையேன்னு சொல்றான். சரியே ஆக மாட்டேங்கிறான். அவனை எப்படிங்க ஐயா நல்லா பண்றது? கொஞ்சம் கருத்து சொல்லுங்க ஐயா. நீங்க செய்ய வேண்டியது தொடர்ந்து மன்றத்துக்கு போகணும். அருகில் இருக்க மன்றத்துல போய் கூட்டு தவத்துல கலந்துக்கணும். சரிங்க ஐயா. நீங்கள் தவம் செய்து உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் தவம் செய்து வாழ்த்தி கொண்டே வர வேண்டும். ஏன்னா பொதுவாகவே பிள்ளைகள் மன அலைச்சல் வேகத்துல இந்த உலக மாயையில் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பதிலா நம்ம தான் தவம் செய்து அவங்கள வாழ்த்திக்கிட்டே வரணும். சரிங்க. நம்மளுடைய தவம் அவர்களுக்கு பெரும் நன்மையை செய்யும். சரிங்க. ஆமா, நம்ம செய்யக்கூடிய தவங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் போகுது. அதனால நீங்க நல்லா வாழ்த்துங்க, நல்ல தைரியமா வாழ்த்துங்க. இறை உணர்வோடு எனக்கு எப்படி என்னுடைய குழந்தைகள் நல்ல சீக்கிரம் குணமடைவாங்க அப்படிங்கிற உணர்வுலையும் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்க செய்கிற தவம் உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நன்மையை செய்யும். கருவினிலே அமைந்துவிட்ட தவத்தின் வித்து களங்கத்தை போக்குவதில் திருப்பம் கொள்ளும். பெருநெறியாம் ஆன்மீக அறிவில் வாழும் பெற்றோர்க்கு பின்னர் வரும் குழந்தை எல்லாம் திருநிலையாம் மெய்ப்பொருளை நாடி செல்லும் தெய்வ உணர்வை பெறுவர். அருள்தந்தை சொல். நீங்க செய்யற தவம் அவங்களுக்கு இறை உணர்வு கிட்டும். சரிங்க. அவங்க வேறு நீங்க வேறு இல்லை. நீங்க தான் மறுபிறவியா குழந்தையா இருக்கிறீங்க. சரிங்க. நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு போக போகுது. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நீங்க செய்யுங்க. வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, உயிரை பத்தி சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. இப்போ நம்ம குழந்தைய தத்து எடுக்கிறோம். அப்ப அந்த குழந்தை நெருக்கமானவங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்க, அப்படிங்களாங்க? தத்தெடுக்கிறீங்க, தத்து எடுத்த குழந்தை நமக்கு நெருக்கமானவங்க சொந்தமா இருக்கும்னு சொன்னீங்க இல்லைங்க? ஆமாம்மா. இப்ப குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தம்பதியருக்கு ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அப்ப அவங்க இருந்த பிறகு அவர்களுடைய பதிவுகள் இருந்ததுன்னா அந்த பதிவுகள் எல்லாம் இந்த குழந்தையிடம் செல்லும். இந்த குழந்தையின் மூலமாக அவர்கள் தன்னுடைய பதிவுகளை தூய்மை செய்து கொள்வார்கள். ஆமா ஐயா, ரெண்டாவது சொத்து வச்சிருக்கிறோம். வாழும் காலத்துல ஒரு சொத்து, ஒரு வீடோ ஏதோ நிலம் குளம் எல்லாம் வச்சிருக்கிறோம்.
அந்த யாருக்கு எழுதி கொடுப்பாங்க? தத்தெடுத்த குழந்தைக்கு தானே எழுதி கொடுப்பாங்க. ஆமா. அந்த குழந்தைக்கு தானே கொடுக்குறாங்க. ம். அது போல தன்னுடைய வினைகளை எல்லாம் அந்த குழந்தைகள் மீது கொடுத்துவிட்டு அவர்கள் இறை உணர்வு அடையலாம். ம். புரியுதுங்களா? இல்லைங்கய்யா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புரியுறது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆஹ் அப்புறம் அங்கய்யா குழந்தைகள் நம்ம பிறவி எதுக்கு எடுக்கிறோம்? ஏதாவது நம்ம பதிவுகள் இருந்ததுன்னா வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். வாழும் காலத்திலே நல்ல தவம் செய்து இந்த ஆன்மா தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா மீண்டும் பிறக்காது. மீண்டும் பிறவி இறைவனடி சேர்ந்தார். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவி எடுக்கணும்னா இந்த பிறவி ஏன் எடுத்திருக்கிறோம்னா போன பிறவியில கொஞ்சம் மிச்சம்லாம் வச்சிருக்கிறோம். தூய்மைப்படுத்த வேண்டிய விஷயம்லாம் வச்சிருக்கிறோம். ஏதோ பதிவுகள்லாம் இருக்குது. துன்பம் அடைய வேண்டிய பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம சரி பண்ணிட்டோம்னா இறைவனடி சேர்ந்துடும். அது தத்தெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் அடுத்த குழந்தைகளோடு இணைந்துதான் நாம் அதை செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, 2வது நம்ம கருவுல கலையுது இல்லையா குழந்தைங்க, அதெல்லாம் எப்படிங்க? அதுவும் பாவப்பதிவு. பஞ்சபூதத்தினுடைய கூட்டுல இருக்கக்கூடிய குழப்பங்கள். அதுக்கு பல காரணங்கள். அது மருத்துவ ரீதியா உடல் ரீதியா குறைபாடுகள் இருந்தாலும் கருக்கலையும், அல்லது அந்த வினைப்பதிவு இவர்களுக்கு ஒரு குழந்தை தேவையில்லை என்ற நிலையில அது நிறைவு பெற்றுடும். அதனால பிறந்துச்சா, ஒரு குழந்தை பிறந்துச்சா, ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறக்குதா, அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டே போவோம். இப்ப ஒரு ஆத்மா நம்ம மேல அட்டாச் ஆகுதுன்னா தெரியுமா இல்லையா? அதுல சில பேருக்கு அதை உணர்ந்துக்க முடியுது, சில பேரால உணர முடியல. தவம் செய்பவர்களுக்கு நல்ல ஆன்மாக்கள் மட்டுமே இணையும். மனதை போதிய பலமில்லாத மனதை வைத்திருப்பவர்கள், உயிர் பயம், இந்த பய உணர்விலே அதிகமாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வேறு ஆன்மாக்கள், துர்மரணத்தில் இருந்த ஆன்மாக்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் இறை சிந்தனையோடையே வாழணும். தெய்வ சக்தியினுடைய சிந்தனையோடையே வாழ்றவங்களுக்கு இந்த மாதிரி தீய ஆன்மாக்கள் துன்பம் தராது. நம்மள மாதிரி தவம் செய்யறவங்க காப்புல வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கீதா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்ல செஷன் ஐயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐயா, இன்னும் எவ்வளவு எங்களுக்கு எல்லாம் இன்னும் புரியல, இன்னும் எவ்வளோ நாங்க அதெல்லாம் கத்துக்கணும். நான் கேக்குறது, இப்போ சாகித்யம் சொன்னீங்க இல்லையா, லாஸ்ட் ஸ்டேஜ். அது அது லாஸ்ட் ஸ்டேஜ் வைகுண்டம் மாதிரி சொன்னீங்க. இப்போ எங்களை மெடிடேஷன்ல சக்தி கலம்ல எங்களை வேதாத்ரி மகர்ஷி சொல்றாங்க, அங்க எனக்கு ஒரு தாட் போட்டா நான் அங்க உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன் சொல்றாங்க இல்லையா மெடிடேஷன்ல. அது சாரோக்கியம்ல இருப்பாங்களா வேதாத்ரி மகர்ஷி, இல்ல சாகித்யம்ல இருக்கிறாங்கன்னு என்னன்னு தோணுது. அது ஒரு கொஸ்டின் ஐயா. இன்னொன்னு கொஸ்டின் அப்புறமா கேட்கிறேன். வாழ்க வளமுடன். அந்த சாரூபிய நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவங்க உலக காரியங்களில் உதவி கொண்டே இருப்பார்கள். சாரூபிய நிலையில இருந்தாலும் சாயுச்சிய நிலை அடைந்தவர்களும் அவர்களுடைய பதிவுகள் வான்காந்தத்திலே கலந்திருக்கிறது. வாழும் காலத்துல பெற்ற அனைத்து பதிவுகளும் வான்காந்தத்துல பதிந்திருக்கிறது. ஆகவே அவர்களை நினைத்தோம் என்றால் அந்த பதிவோடு தொடர்பு கொள்வோம். அவர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள். மனம் என்பது என்ன? காந்தம். மனதுல தான் நம்ம தொடர்பு கொள்றோம். இந்த காந்தம் அந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய அலையோடு தொடர்பு கொண்டு அவர்கள் நமக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அந்த கருத்துல நம்ம எடுத்துக்கோம். வாழ்க வளமுடன். ஐயா, இன்னொரு கொஸ்டின் இருக்கு ஐயா. இப்போ பசங்க பேரண்ட்ஸ்
நீங்க சொன்னீங்க இல்லையா, முன்பிறவி, சில்ட்ரன்ஸ் பசங்க வந்து பின்பிறவின்னுட்டு. இப்போ நாங்க ஒரு சைல்டு பர்த் ஆகணும்னா அந்த ஆன்மா வந்து பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணி வரும். பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ண மாட்டாங்க இதே குழந்தை வேணும்னுட்டு சொல்றாங்க. அத குழந்தைய செலக்ட் பண்ணி வரும். அதோட என்ன இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படி அப்படி வரும்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ பேரண்ட்ஸ் ஒன் சோலு, இப்போ அந்த சைல்டு ஒன் சோலு, அவருடைய இது பசங்க வர சோல், அப்படி டிஃப்ரெண்ட் சோல் இருக்கான்னு அதே எனக்கு. இப்போ இறந்துட்டாங்கன்னா அவர் வந்து நீங்க சொல்ல மாதிரியே அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது சாலோக்கியம், அதுலயே இருந்து அது வேற சோல்ல வந்து அட்டாச் ஆகுறாங்க. அவங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கோ அது வேற யாரு லிவிங் இருக்கிறாங்க அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு அட்டாச் ஆகுது. ஆனா இது 3 ஸ்டேஜும் கிராண்ட் பேரண்ட்ஸ் பசங்க 3 டிஃப்ரெண்ட் சோல் இல்லையா, அது எப்படி அது எல்லாம் ஒரே சோல்ன்னு அது ஒரு டவுட் ஐயா, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். இதுக்கு மகிழ்ச்சியுடைய விளக்கம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு தொடர்புல நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். லட்சக்கணக்கான வருஷமா ஒன்றாக இருந்த ஆன்மாதான் இப்பொழுது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று சிறு அளவில் வேறுபட்டு இருக்கிறார்கள். இந்த வித்தியாசம் எல்லாம் ஒரு 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் வித்தியாசம் தான் இருக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள எடுத்தோம்னா. ஆனால் இந்த ஆத்மாக்கள் அனைத்தும் ஒரே ஆத்மாவாக பல லட்சம் தலைமுறைகளாக இருந்திருக்கிறது. அப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் நெக்லிஜிபிள். இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். 0.000 சம்திங் அப்படிங்கிற மாதிரி பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்க வேறு சோல், இவங்க வேறு சோல், இது டிஃப்ரெண்ட் சோல், அது டிஃப்ரெண்ட் சோல். அப்படி கிடையாது. ஒரே சோல் தான், வேறு வேறு உருவங்களில் இருக்கிறது. பதிவுகளும் கூட பிராரத்த கர்மம் கொஞ்சம் வித்தியாசப்படும், கொஞ்சம் வித்தியாசப்படும். சஞ்சித கர்மத்தோடு ஒப்பிட்டோம் என்றால் இது ரொம்ப 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 மிக மிக குறைவு. வேறுபாடே கிடையாது. வேறுபாடு என்பது பெரிய அளவில் கிடையாது. ஆகவே அந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காமல் அது ஆட்டோமேட்டிக்கா இணைஞ்சிரும். இது ஒரு கருத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று, கடைசியா 7 தலைமுறைகள் நான், எனது அப்பா, எனது தாத்தா, நான், எனது பிள்ளை, எனது பேரன், இந்த 7 தலைமுறைகளுடைய பதிவுகள் தான் அதிகமாக இருந்து அது ஏன்னா அவங்கெல்லாம் இறை உணர்வு, இறைநிலை பெற்று இறைநிலையோடு இணைஞ்சிட்டாங்க. அந்த பதிவுகளும் பெருசா நமக்கு வரப்போறது இல்லை. இந்த 7 பிறவிகளுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் என்ற கருத்தையும் மனதில் வைத்துக் கொள்வது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன், இதை வந்து நல்லா நம்ம கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னால கரெக்டாவே கேட்க முடியல. 15 நிமிஷம் 20 நிமிஷம் நெட் எனக்கு ப்ராப்ளமா இருந்து கேட்கவே முடியல. ஆனா கடைசி ஒரு வார்த்தை சொன்னீங்களா ஐயா, மனம், உயிர், ஆத்மா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் இதுல வந்து நல்லா இது பண்ணலாம், மூவ் பண்ணலாம்னு சொன்னீங்களேம்மா. அது வந்து எனக்கு இன்னொரு தரம் சொல்லிடுங்க ஐயா. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு இறந்தவங்க திரும்பி பிறக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அந்த இறந்தவங்க மாதிரியே அந்த பேர பசங்க எல்லாம் செய்யறாங்க. அது எப்படியா இந்த மாதிரி வருது? அவங்க இருக்கும் போதும் செய்யறாங்க, இறந்த போதும் அந்த மாதிரியே அவங்க செய்யறாங்கய்யா. அவங்க குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பசங்களுக்கு இருக்கு. இது மட்டும் சொல்லி நீங்க வாழ்க வளமுடனையா. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை உயிர், மனம், அறிவு, தெய்வம் இதை பற்றி பேசணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க இதை யூடியூப்ல போடுவாங்க. திருப்பி இந்த யூடியூப்ல வந்து பர்மனண்டா இருக்க போது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்ல வர்றேன்னா, உயிர், மனம், அறிவு, தெய்வம் இவைகள் எல்லாம் அதனுடைய பருப்பொருட்களுடைய தன்மைக்கேற்ப வித்தியாசமாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஒரே சக்தி ஆதியில் இருந்தது, புறப்பட்டு வந்திருக்கிறது. வர்ற வழியில் அது சக்தி, அது உயிர் என்று அழைக்கப்படுகிறது. ஜீவன்களுக்குள்ளாக அது மனம் என்ற தன்மையாக மாறுகிறது. மீண்டும் அந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து அது தெய்வமாக மாறிவிடுகிறது. ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்து தண்ணி கடலிலிருந்து மேகமாகி மழையாக பெய்து ஆறாக ஓடி மீண்டும் கடலாக மாறிவிடுகிறது. ஆறு எங்கிருந்து வந்தது? கடலில் இருந்து வந்தது. கடல் தண்ணி எது? ஆறாக ஓடுகிறது. ஆற்று தண்ணி எது? கடல் தண்ணி. இரண்டும் ஒன்றுதான். ஆகவே உயிர், மனம், அறிவு, தெய்வம் எல்லாம் மறைபொருள் அனைத்தும் ஒன்றேதான் வந்திருக்கிறது.
ஒன்றேதான் வந்திருக்கிறது, எழுந்தது, உலகங்களாய் உயிர்களாய் மீண்டும் அது அந்த மூலத்தோடு போயிடுது. எல்லாம் வந்திருக்கிறோம், ஒரு இயக்கம் நடைபெற்றுட்டு இருக்கு, இந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த மூலத்தோடு போய் இணைந்துட போறோம். சரி, அடுத்தது என்ன கேட்டீங்க? இந்த தாய் தந்தை தாத்தா மாதிரியே பேரங்கள் இருக்கிறார்கள், அது உண்மைதான். அவர்களுடைய ஆன்மாக்கள் அப்படியே அவங்களுடைய தன்மைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளோடு தான் இணையுது. இப்போ பிள்ளைகளுடைய இணைந்து அந்த 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 பதிவுகள் அனைத்தும் அப்படியே வெளிப்படுமே. அப்படியே அவர்களுடைய பதிவுகள் அனைத்தும் இந்த ஜெராக்ஸ் காப்பி தானே பிள்ளைகளும் பேர பிள்ளைகள். இதெல்லாம் எங்கிருந்தோ வரலையே, அந்த தாத்தாவுக்கு இப்ப பேரனா வந்திருக்கிறார், பேரனா இருக்கிறாரு. அவருடைய பின் பிறவிதான், தாத்தாவுடைய பின் பிறவிதான் இந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும். ஆகவே இப்படித்தான் இருப்பார்கள், தாத்தாவை போலவே இருப்பார்கள். இதெல்லாம் உண்மை. இன்னும் சொல்ல போனா ஒத்த அலை இயக்கத்தில் ஒத்த அலையுள்ள ஆன்மாக்கள் வேறு எங்கிருந்தோ வந்து பிறப்பதும் உண்டு. எங்கேயோ இறந்த ஒரு சங்கீத வித்வான் உடைய ஆன்மா நம்ம வீட்டுல நம்ம தாய் வயிற்றில் உள்ள கருவுல இருக்கக்கூடிய குழந்தையோடு வந்து இணைய வாய்ப்பு உள்ளது. இந்த குழந்தை பிறந்து ஒரு சிறு வயதிலிருந்தே பெரிய சங்கீத ஞானத்தை வெளிப்படுத்துவதும் உண்டு. இதுவும் மறைபொருள் ரகசியங்களில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் சில உயிர் பற்றிய உண்மைகள். வாழ்க்கை இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனாலதான் இருக்கு. தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்? அதான் ஒரு பயம் வந்துரும்பா. வாழ்க வளமுடன். நிறைய இறைவனுடைய படைப்புல படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்கள், இன்னும் 2 தொழில்கள் இறைவனுடைய தொழில இருக்கு. ஒன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். இந்த மறைத்தல் என்பது ஒன்று இருக்கிறதுனாலதான் நிம்மதியா ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா பிறவிகளுடைய ஞாபகமும் வந்துருச்சுன்னா ஒரே குழப்பம். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். சத்யா பிரியம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி சத்யா பிரியா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு சப்ஜெக்டுங்க. நான் மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு நினைக்கக்கூடியது. அதிகமாக மகரிஷி அவர்களுடைய பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின்ங்கிற விஷயத்த நிறைய நான் கேட்பேங்க. ஆனாலும் எனக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கும் போது எப்படி சொல்றதுங்கிறது கொஞ்சம் யோசனையா இருக்க மாதிரி இருக்குங்கய்யா. அதாவது நம்ம இறந்த பிறகு நான் அந்த சாலோக்கியம் சாருக்கியம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது எப்படி நம்ம பிரிச்சு சொல்ல முடியுங்கய்யா? இப்ப சாலோக்கியம்னா இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார மட்டும் சொல்றோம், அதுக்கு மேல சொல்லும் போது எப்படி சொல்லணும், தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்கிறேன். சாலோக்கியம்னா பூமியை நினைச்சுக்கோங்க. சரி. சாமீபியம்னா சூரியனை நினைச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தை நினைச்சுக்கோங்க. சரிங்க. சாயுச்சியம்னா சுத்தவேலி, துரியாதே. சரிங்க சரிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான மாதிரி விளக்கம் கொடுத்துடணும் நம்ம. என்னங்கய்யா? பூமி, சூரியன், அந்த பேரியக்க மண்டலம் என்கிற சக்திகளும், சுத்தவெளி என்கிற. சரிங்க சரிங்க. அது இன்னொருக்க சொல்லுங்க. சாலோக்கியம், சாமீபியம், சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம். ஓ கரெக்ட் சார். லாஸ்ட் தான் நம்ம சாருச்சியம் சொல்றோம். ஓகேங்க ஓகேங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ங்க. அதாவது நம்ம நிறைவேறாத ஆசையுடைய ஆன்மாக்கள் வந்து ஒத்த ஆசையுடைய அந்த ஆன்மாவை கூட இணைஞ்சிடும் சொல்றாங்களே, அதுக்கு நம்ம வள்ளலாரே கூட எடுத்துக்கிட்டா கூட நம்ம மகானோட இணைந்து தானே நிறைய 10 வருஷமாக இருந்து அவர் நினைத்ததை அவர் சொல்ல விரும்பியதை மக்களுக்கு கவியல் மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் சொன்னாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அவரோட கவிகளையும் பார்க்கும்போது மகானோட கவிதையும் பார்க்கும்போது ஒத்த கருத்துடைய கவிகளை தான் இருக்கும். அது அவர் ஜோதின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம மகான் வந்து அதை வந்து சுத்த வெளி என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. வெளியே மற்றபடி வித்தியாசம் ஒன்று இல்லை. அது போல தீமையான எண்ணம் மனசுல வச்சுட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ஆன்மா வந்து அதே கருத்துடையவங்களோட சேர்ந்து அதை நிறைவேற்றி கொண்ட பிறகுதான் அது சாந்தி அடையுமா அப்படிங்கிறத என்னுடைய கொஸ்டின்ங்க. கரெக்ட், நீங்களே சொல்லிட்டீங்க, அதுதான் உண்மை. ஓகேங்க ஓகேங்க. வாழ்க வளமுடன்ங்க. ரொம்ப நன்றிங்க. மீண்டும் ஒரு தடவை கேட்டு நல்லா விளக்கம் எழுதிக்கிறோங்க. உங்களுக்கு உங்களுடைய அர்ப்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சத்யா பிரியா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப அருமை ஐயா.
எப்படி சொல்றதுன்னா அருமையான, அதே சமயத்துல ரொம்ப அவசியமான ஒரு பொருள் பொதிந்த உரையா. எத்தனை முறை கேட்டாலும் ஆஹ் பிடிக்குமே ஒழிய புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இப்படியா இருக்கும் அப்படியா இருக்குன்ற ஒரு டைலமாலே இருக்க மாதிரி இருக்குங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ சாதாரணமா இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், மூதாதையர்கள் தாத்தா பாட்டி பூட்டன் அந்த மாதிரி உள்ளவங்களோட பழக்க வழக்கங்களோட இயல்புகளோட பேரன்லாம் பேத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். அது சாதாரண விஷயம். அது எல்லா இடத்துலயும் நடக்குது சொல்றாங்க. அந்த பழைய காலத்துல இருந்து அது சொல்றது உண்டு. ஆனா இதே மாதிரி உலக நன்மைக்காக நாட்டுக்கு அகால மரணம் அடைந்தவர்கள், உயிர் துறந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல. இது ஆன்மீக பூமி. இங்கே ஆன்மீக பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்களுமே நிறைய பேர் வாழ்ந்து மறைந்து இருக்கிறாங்க. இவங்களோட ஆன்மாக்கள் இப்போ வாழுகின்றவங்க உங்களோட இணைந்து செயலாற்றலையே அதுக்கு தகுதியான மக்கள் இப்ப இல்லையா? இல்ல அதுக்கான ஆயுட்காலம் வரலையா? ஏன் எப்படின்னு கேக்குறேன்னா, சாமிஜியோட வள்ளலார் இணைஞ்சிருக்காருன்னு சொல்லி அவங்க சாமியே சொல்லியிருக்காங்க. அவருக்கு அதுக்கப்புறம் அவங்க எழுதின கவிதைகள்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது, அந்த தாக்கத்தை உணர முடிஞ்சது. அதே மாதிரி இதுவும் நடந்தால் என்ன, இப்படி நடந்திருந்தால் இன்னும் ஈஸியா இந்த உலகம் சமாதானத்தை நோக்கி, ஆன்மீகம் நல்ல செழிப்பை நோக்கி போயிருக்கலாமே. மேலும் மேலும் அழிவுக்கு தானே கீழே விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் சரி, அதுவும் எல்லாமே கீழ் நோக்கி போற மாதிரி தானே ஐயா பார்வைக்கு மேலோட்டமாக சாதாரண மக்களுக்கு புரியுது. யாருமே இந்த உயர்வான கருத்துக்களை சாதாரண மக்கள் மூளையில வாங்கிக்கிறது இல்லை. இது ஏன் இப்படி மறுபடியும் இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உலகம் அழியுது, இந்த மாதிரி இருக்குன்னு தான் பேசுறாங்க. ஏன் அப்படியான ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு மலர்ச்சி ஏன் ஏற்படலை? ஆன்மீக பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் இவர்களுடைய ஆன்மா வாழுகின்றவர்களோடு இணைந்து செயலாற்றினா என்ன? ஆகல, செயலாற்றலைங்கிறது என்னோட கருத்து. சரியான முறையில எங்கோ ஒரு சிலரை தவிர அப்படின்னு தோணுதுங்க ஐயா. அதுக்கு உங்களோட விளக்கம் தேவையா? முதல்ல ஒரு பெரிய நீண்ட கேள்வியை கேட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீண்ட காலமா எனக்கு உள்ள ஒரு ஏக்கம் ஐயா. அது இப்ப நீங்க அதை பத்தி பேசவுமே சரியாவே எனக்கு இன்டர்நெட் கோளாறு சரியா கேட்கல. இருந்தாலும் இதை கேட்டுடணும்ட்டு முயற்சியோட கேட்கிறேன். எனக்கு நீண்ட கால ஏக்கம் இது. சரி, அருள் தந்தை அவர்கள் 21/7/2001 அந்த நாளில பிறவி பயன் என்ற தலைப்புல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆறறிவும் அதற்கு ஏற்ற அனுபவ கருவிகளும் பெற்ற மாந்தர் அறவழியில் வாழ்வதற்கு இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும். பேரற வாழ்வில் நிலைத்து இன்று வரை பெற்ற தீய வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு பிறவி தொடர் ஒழித்து தெய்வ நிலையோடு ஒன்றி பேரின்பத்தை பெற வேண்டும். ஈதன்றி மனிதன் தெய்வமாகும் உயர் பேறு பெற வழி இல்லை. பின்பற்றி வாழ்ந்து உய்வோம், பிறவி பயன் அதுவாம், பெற்ற நிறை வெய்துவோம், நிறைவு எய்துவோம். எல்லாம் மனிதர்கள் முயற்சி செய்யணும். எல்லாம் ஞானிகளே வந்து உதவி கொண்டே இருக்கணும். ஞானிகளே வந்து உதவி கொண்டே இருக்கணும்னா அறிவறிந்தோர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு, ஞானம் பெற்றவருடைய எண்ணிக்கை மிக குறைவு. அவர்களெல்லாம் எல்லாம் முயற்சி செய்தார்கள். வாழ்ந்த காலத்துல அந்த உடம்பை வச்சுக்கிட்டு எவ்வளவு கர்ம யோகத்தை செய்ய வேண்டுமோ அவ்வளவு யோகத்தை செஞ்சுட்டு தான் அவங்க இறைநிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. ஆக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நமக்கு தான் பொறுப்பு இருக்கு. நம்மளாலதான் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய கர்மத்தை நாம் செய்ய முடியும். அதை வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளணும். அதைத்தான் அருள் தந்தைவர்கள் உணர்ந்து இந்த கர்மயோக ஒரு நெறியில இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதற்கான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்தாங்க.
நாம என்ன செய்யணும், இந்த மகிழ்ச்சியுடைய வழியில இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல தவம் ஆழ்ந்து செய்துக்கிட்டே வரணும். மனதை இயற்கையோடு கலந்து அந்த நிலையிலே நாம் இருந்து வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அனைவரும் ஒன்று என்று அறிந்த அன்பின் அடிப்படையில் ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய இயற்கை நீதியை மதித்து தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்து வாழ்வது அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இயல்பாகும். ஆக இதையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து அந்த தன்முனைப்பை நீக்கி வளர்ச்சியல் பதிவுகளை தூய்மை செய்து மயக்கத்தை தூய்மை செய்து அறவழியில் பொருள் ஈட்டி பகிர்ந்து நிகழ்கால புலன் இன்பங்களை துய்த்து பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் போதும் என்ற மன நிறைவும் அமைதியும் பெற்று அந்த நிலையில தான் மனிதன் வாழும் பொழுதுதான் இந்த அனைத்தும் இந்த உலகமே அமைதி பெறும். ஆகவே இந்த சிந்தனைகளை தூண்டிவிட்டு கொண்டே இருப்பது நம் கடமை. குருவை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது கடமை. இந்த நல்லதொரு ஆன்மீக சாதனை பயிற்சி இருக்கிறது என்பதை நாமும் செய்து மக்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எண்ணத்தாலையும் கொண்டு போகணும். உடலை பிசிக்கலா கொண்டு போக முடியலன்னாலும் எண்ணத்தை பரவ விட்டுட்டே இருக்கணும். ஆனாங்க ஐயா, நீங்க சொல்றது கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். இன்னைக்கு ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால கல்வி முறையில கொஞ்சம் ஆன்மீகம் இருந்ததுங்க ஐயா. மக்களும் நியாயம், தர்மம், நீதினு கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எதுவுமே என்ன ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி அடுத்து என்ன, இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாச்சு, அதை கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சா இதுக்கப்புறம் என்னங்கிறத பத்தி தான் சிந்திக்கிறாங்களே ஒழிய இந்த ஆன்மா உயர்வடைவதற்கான ஒரு கல்வி முறையோ அல்ல வழிகாட்டுதலோ நெறிமுறையோ ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்குங்க ஐயா. அது இல்லாத ஒரு கோளாறு கூட இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா உணர்வு, ஆன்மீக உணர்வு குறைவாக இருப்பதனால் இந்த சிக்கல்கள் இருக்கிறது. சிக்கல் ஒருவேளை அப்படி இருந்தா பாரதியார், மகாத்மா காந்தி போன்றவர்களோட ஆன்மா யாரோடையாவது மெர்ஜாயி அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. சரியா தவறா ஐயா? அது போன்ற இறை உணர்வு பெற்ற மகான்களுடைய ஆன்மாக்கள் உதவி கொண்டேதான் இருக்கிறது. அந்த உணர்வுல தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இங்க அவதரித்திருக்கிறாங்க. குரு தொடர்புலதான் மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் அந்த வழியில தோன்றி இந்த உலகத்துக்கு உலகம் ஓய்வதற்காக இதையெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம மகரிஷி குருவை பிடிச்சுக்கிட்டு நாம செய்ய வேண்டியதே எண்ணத்தால் செயல்களால் என்னென்ன செய்ய முடியுமோ செய்துகிட்டே இருப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம மனவளக்கலை பேராசிரியர்கள்ல மூத்தவர் யாருக்காவது சாமிஜியோட ஆன்மா இணைந்து அவரோட ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை ஐயா. பேராசைன்னு கூட வச்சுக்கோங்க. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. அது நடக்கணும், நம்ம காலத்துக்குள்ள அதை பார்க்கணுன்ற ஒரு ஆசை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. சத்தியகலா வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிகளம்மா, நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பத்ரி சபரீஷ் அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்க ஒரே கேள்வி பதில் எக்ஸலண்டா இருந்தது ஐயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து அவங்க அம்மா ப்ரீவியஸா சொன்ன மாதிரி அந்த இந்த ட்ராம்ப் சோல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு என்ன கேள்வினா, இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துல இப்போ இந்த ரொம்ப ஒரு இடத்துல ரொம்ப குடிக்கிறாங்க, இல்ல வேற ஒரு இடத்துல ரொம்ப இந்த என்ன சொல்றது, இந்த ரெட் லைட் ஏரியா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால வந்து அந்த மாதிரி கெட்ட ஆன்மாக்கள் இருக்கிற வாய்ப்பு அதிகமா, இந்த டிராம்சோல் அந்த இடத்துல இருக்கிற வாய்ப்பு அதிகமான ஒரு கேள்வி. ஆனா அப்புறம் உங்க ப்ரீவியஸ் அவங்க சொன்ன மாதிரி இந்த மகாத்மா மைத்ரேயான்னு சொல்லி ஒரு பெரிய புத்தர் ஃபியூச்சரா வராங்கன்னு சொல்லி நிறைய பேர் இங்க சைனீஸ் அவங்க எல்லாம் நம்புறாங்க. ஆனா அந்த மாதிரி ஆன்மா வரணும்னா அந்த அளவுக்கு நமக்கு தகுதியும் இருக்கணும் இல்லைங்க ஐயா. எல்லாரும் எல்லாம் ஆகிட முடியாத மாதிரி நம்ம அந்த நம்மளுடைய நல்ல நல்ல பியூரான சூழலா இருந்தாலும் நம்ம கூட அந்த இணைப்பு கிடைக்கும். கரெக்டுங்களாங்க ஐயா? அந்த சமுதாய
நமக்கு செல்ஃபிஷ் இல்லாம இந்த ஏன்னா ஒரு பணம் பதவி கிடைச்சாலே நம்ம ரொம்ப ஏமாத்தணுங்கிற மனப்பக்குவம் நம்ம நினைக்கலன்னா கூட நம்ம சுத்தி இருக்கவங்க சேர்ந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது சமுதாயத்துக்காக நல்லா இருக்கணும், ஒரு மேம்பொழில் அடையணும் அப்படின்னு அது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் கேட்டேன். நன்றி. ஓகே ஓகே, நீங்களே கருத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்படிங்களா? வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இல்ல அவ்வளவுதாங்க என்னோட கேள்வி. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கட் ஆயிடுச்சு. சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம முன்பிறவிதான் நம்ம குழந்தைங்க, அவங்க 7 தலைமையுடைய பதிவுகள் பிரகாரம் தான் ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை பிறகு அதனுடைய பாவனைகள் பிரகாரம் தான் அந்த குழந்தைகள் பிறக்குது. அதே பெற்றோர்களுக்கு 2-3 குழந்தைகள் பிறகுது. ஒரு குழந்தைக்கு அவங்க அந்த பாவனையினால குழந்தைகள் பிறகுது. இன்னொரு அதே பெற்றெடுத்த இன்னொரு குழந்தைக்கு அந்த குழந்தை இல்லாத தன்மை ஏற்படுது. அது எப்படிங்க ஐயா? அதனுடைய பாவப்பதிகள் 2ம் அப்பா அம்மாவுடைய அந்த கர்ம வினைகள்னால, முன்னோருடைய சஞ்சித கர்மத்தினாலதான் அந்த குழந்தைகள் பிறகுது. அந்த கர்மாவை தீர்க்கறதுக்கு தான் குழந்தையா பிறந்தது. அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு அந்த தொண்டு நல்வினைகள் செய்யறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தவம் செய்யக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு போய் சேருது. அதனுடைய கர்ம வினைகளும் குறையுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பிள்ளைக்கு குழந்தை இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு ஏன் குழந்தை இல்லை? அதனுடைய இடர்பாடுகள் என்ன? அதனுடைய இது என்னங்க ஐயா? அதாவது தாய் தந்தை இந்த பிள்ளைகள் பிறக்கிறதுல ஒரு குழந்தை இப்படி இருக்கு, ஒரு குழந்தை அப்படி இருக்குது. இந்த பதிவுகளுக்கு காரணம் பல தொடர்புல வரக்கூடிய முன் ஜென்ம பதிவுகள். அதுல ஒரு பதிவு இப்ப ஒரு குழந்தைக்கு வெளிப்பட்டிருக்கு, இன்னொரு பதிவு இன்னொரு குழந்தைக்கு வெளிப்படுது. அப்படியே தொடர்பிறவில அம்மா வழியில ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும், அப்பா வழியில பின்னோக்கி போயிட்டே இருக்கணும். அப்படி வரக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் இணைந்து இந்த தாய் தந்தையர் மூலியமாக அடுத்தடுத்த குழந்தைகளில் வித்தியாசமாக வந்தாங்க. ஒரே குழந்தை மாதிரி அந்த பதிவுகள் அப்படியே இருக்கணுங்கிறது இயற்கையில் அப்படி இல்லை. அது வித்தியாசமா வந்துகிட்டே இருக்குது. பல காரணங்கள் இருக்குது. நீங்க ஒரு மனித வாழ்க்கையில மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதுல 7 வேறுபாடுகள் சொல்வார் மகரிஷி. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். ஒரு வயிற்றுல பிறந்த ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகளிடம் இந்த 7 வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுக்கு காரணங்கள் கருவமைப்பு மொத்தம் கருவமைப்பு பதிவுகள் ஒன்று. அது மட்டும் அல்ல, பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை, 5 வருஷத்துக்கு பிறகு பிறந்த குழந்தை, அந்த தாயுடைய மனநிலை, கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், பல 16 காரணங்கள் இருக்கிறது. தாயினுடைய கரு உருவாகிற போது தாயினுடைய மனநிலை, தாய் உண்ணக்கூடிய உணவுகள், கோள்களுடைய சஞ்சாரம், சுற்றுப்புற சூழ்நிலை, பல்வேறு காரணங்களில் அந்த கரு கட்டமைக்கப்படுகிறது. அங்கே முன்ஜென்ம பதிவுகள் எந்த பதிவுகளை எழுச்சி பெற செய்யுமோ அது உட்கார்ந்துடும். அதனால இதை பற்றியெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. இதை பற்றியெல்லாம் தெளிவாக இப்படித்தான் என்று அறுதியிட்டு கூறிவிட முடியாது. ஓரளவுக்கு அதை பற்றி உணர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. டைரக்டா இந்த விதியை கூறுங்க, இந்த ஃபார்முலா சொல்லுங்க அப்படின்லாம் நீங்க இதுல கேட்ட முடியாது. ஒவ்வொன்றும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பு. அது மனிதருள் வேறுபாடுல வச்சு அதுக்கேற்ற டிஃபரெண்ட்ல அந்த குழந்தைனுடைய இது போயிட்டு இருக்கு. அந்த கோளுடைய விஞ்ஞானம் உறுதிப்பட விளக்கிடாக, வேதாந்தம் தெளிவுபட கூறிடாக, மெய்ஞானம் உரை மூலம் உணர்த்திடாத ஒரு உயர்ந்த தத்துவம் இப்ப நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அளவுக்கு மகரிஷி அவர்கள் மிக சிறப்பாக அடிப்படை விஷயங்களை எல்லாம் நமக்கு விளக்கி இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கல்யாண சுந்தரம் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. வாழ்க வளம். ஐயா நாங்க மூத்த அன்பர் இந்திராணி அம்மா கேட்ட கேள்விதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன் ஐயா. சிலது சொன்னீங்க, இருந்தாலும் எனக்கு அதுலயே இன்னும் ஒரு டவுட் ஐயா. அம்மா சொன்னாப்புல எத்தனையோ நல்ல ஆன்மீகவாதிகள், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமசர், காந்திஜி இது போல எல்லாம் இருந்த ஆத்மாக்கள்லாம் இருக்கு. இப்ப ட்ரம்ப் போல ஒரு ஆத்மா கிட்ட இந்த காந்திஜி போல அகிம்சை வாழ்ந்த ஒரு ஆத்மா போய் இணைஞ்சா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்காது. இல்ல அந்த போல ஆத்மாக்கள்லாம் சாயுச்ச நிலையில் அடைந்து மீண்டும் இன்னொரு ஆன்மாவில இணையத்துக்கு வாய்ப்பு இல்லைங்களா? இப்ப இந்த 800 கோடி மக்கள்ல யாருக்குமே அது போல நல்ல ஆத்மா இணையக்கூடிய தகுதி இல்லையா? அந்த அம்மா கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, அதுக்கு பதில் சரியா வரலையா? அதாவது இப்ப நீங்க இந்த உலகத்தை ஞானிகள் தூய்மைப்படுத்திடணும், இணைஞ்சு எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திடணும். நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உலகத்துல தவறுகள் நிறைய செய்துக்கிட்டே இருப்போம். முன்ன எப்போதும் நல்ல ஆத்மா இருக்குன்னா அது இணையும், ஆத்மா கூட இணையன்னா இணைய வேண்டியது தானே ஐயா? அதுதான் ஞானிகள் அவங்க என்னென்ன ஆசி வழங்கிட்டு இருக்காங்களோ, உதவிட்டு இருக்கிறாங்களோ, அந்த ஒரு நிலையில தான் இந்த உலகம் இன்றளவுக்கும் ஏதோ இருந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கோ அழிஞ்சிருக்கும் இந்த உலகம். இன்னைக்கு ஏதோ நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா அது இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஞானிகளுடைய ஆசிகள், இறைவனுடைய கருணை, எல்லாத்துக்கும் மூலமாக இறைநிலையுடைய கருணை. ஆகவே நம்ம என்ன செய்யலாம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று வாழ்த்து கொடுக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது இதைதான் செய்ய முடியும். நாம என்ன செய்யணும்? மற்றவங்க என்ன செய்யணும்? அவங்க இது செஞ்சிருக்கலாமே, இவங்க இது செஞ்சிருக்கலாமே. நான் என்ன செய்வது? என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனைக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? என் உடலால, என்னுடைய பொருளால, என்னுடைய அறிவால இந்த உலகத்துக்கு கட்டிடுவோம் புதிய கல்வி, கருத்து உயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்தே செயலாற்றி உய்வோம், உற்ற செல்லும் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம். தொண்டு 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 அதை நம்ம செய்யலாம். நம்மளால முடிஞ்சது நம்ம சுத்தி இருப்பவர்களுக்கு உதவலாம். இந்த உலகத்தை சரி பண்றது அதை இயற்கை பார்த்துப்போம், அருட்பேராற்றல் பார்த்துக்கும். நாம நம்மை சுற்றி இருப்பவர்களை சரி பண்ணுவோம். வாழ்க வளமுடன். உலகத்தை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக அனுஷா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா உங்களோட இது. நான் கலா அம்மாட்ட 4th அகத்தாய்வு அட்டன் பண்ணேன் ஐயா. ரொம்ப நல்லா எடுத்தாங்க, சூப்பரா இருந்தது ஐயா. இப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாரு ஐயா. இப்ப அந்த ஆன்மா எங்க கூட மிக்ஸ் ஆயிடுமா, இல்ல எங்க குழந்தைகளோட கலக்குமா ஐயா? நீங்க வேறு, உங்க குழந்தைகள் வேறு இல்ல. கலக்குதுன்னா குழந்தை உங்க பிள்ளைகளோடும் கலந்துற மாதிரிதான். அந்த பதிவு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கலக்குதுன்னா பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் போயிடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அங்க கனெக்ஷன்ல தான் இருக்கீங்க, உயிர் தொடர்புல தான் இருக்கிறோம். அவங்க எப்போதும் பெற்றோர்களுடைய ஆன்மாக்கள் பிள்ளைகளோடு இணையும். பிள்ளைகளோடு இணைகிறது என்றால் பேர பிள்ளைகளோடும் இணையும். இதுல என்ன சந்தேகம்? இல்லையா, நம்ம அவங்க பொண்ணு பசங்களோட இணைவாங்களா, இல்ல பேர குழந்தைகளோட இணைவாங்களா? இப்ப இப்ப எனக்கு 2 குழந்தை, எங்க தங்கச்சிக்கு 2 குழந்தை. இப்ப எல்லாரோடையும் கலந்து இணைவாங்களா, இல்ல யார்கிட்ட அவங்க பிரியமா இருக்காங்களோ அவங்க கூட இணைவாங்களா ஐயா? அது ஒரு கருத்தும் இருக்கிறது. எந்த பதிவோடு ரொம்ப நெருக்கமாக அந்த பதிவு இருக்குதோ அது அவங்களோட அதிகமாக இணையதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நீங்க, உங்க தங்கச்சி, உங்க பிள்ளைகள் எல்லாம் ஒரே ஆன்மாவிலிருந்து தான் வந்திருக்குது. ஆகவே ஒரே ஆன்மாவுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் எல்லாம் அவங்களுடைய எண்ணத்துல என்னென்ன அவங்களுக்கு பிடிச்சதோ அதையெல்லாம் செய்தீங்கன்னா அவங்க சாந்தி அடைஞ்சு இறைவனுடைய இணைய போறாங்க. அவங்க நினைவுல நம்ம வாழுகின்றவர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் செய்யணும். ஓகே, தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. நிறைவான அன்பராக பிரமீளா மனோஜ் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். மிக சிறப்பான உரைங்க ஐயா. ஜாம்பியால இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா, நான் இந்த கண்ட்ரில என்னன்னா, இது ஆப்பிரிக்கா கண்ட்ரி.
எல்லாம் இந்த பூஜை பூஜை பூஜைன்னு இப்படியே போயிட்டு இருக்காங்க ஐயா. நானும் இந்த மாதிரி பூஜைக்கே போயிட்டு இருக்கேன். எப்படியாவது இவங்களை இதுல கொண்டு வரணும்னா அந்த பூஜையில தாங்க இவங்களை பார்க்க முடியும். ஆனா அவங்களை அதுல இருந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. எப்படி நானும் பேசி பாக்குறேன், இது பாக்குறேன், அது பேசி முடியலன்னா மனசு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. இது என்னங்க ஐயா பண்றது? எல்லா மகான்களுக்கு அது ஞான மார்க்கத்தை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இது அவங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாள் தான் ஆகும். நம்ம செய்ய வேண்டியது சொல்லிக்கொண்டே இருப்பது நம்முடைய கடமை. யாரையும் வற்புறுத்த முடியாது. நம்ம சுற்றி அது வேறு தேசத்துல இருக்கிறேங்கிறீங்க, வேறு மக்கள். அப்ப இங்க இப்ப தியானம்லாம் இங்கே இந்தியாவில் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய தியான பயிற்சியில அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்குது. இவ்வளவு ஈஸியா இங்கெல்லாம் எல்லாரும் தியானத்துக்குள்ள வரல. இங்கேயும் அதே போலவே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்றம் அடைந்து இன்னைக்கு எல்லாரும் தியானத்துல அதிக ஈடுபாடு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகவே மனவளக்கலை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்துடல. இப்போ ஒரு 50 வருஷத்துல இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, தவம் செய்யறாங்க. அதனால அங்கேயும் ஆப்பிரிக்காவிலையும் மனம் தளராமல் ஜாம்பியா நாட்டுல உங்களுடைய முயற்சி தொடரட்டும். ஒருவர் அமர்ந்து தவம் செய்தாலும் உங்களை சுற்றி அந்த எண்ண அலைகள் பரவி அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சென்று சேரும். நீங்க பாட்டுக்கு உட்காந்து தவம் பண்ணி நீங்க வாழ்த்திக்கிட்டே வாங்க. அது பரவ காலம் கொஞ்சம் எடுத்துக்கும். அது பரவ வேண்டியது பரவித்தான் ஆகும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு 25 பேர் வந்தாங்க ஐயா. இப்ப அகத்தாய்வுக்கு பார்த்தா 16 பேர் தான் இருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க ஐயா. இன்னும் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாங்க. சில இடங்கள்ல ஃபவுண்டேஷன் வந்தவங்களே வருவாங்க. அது அந்த ஆசிரியர்களுடைய தன்மைகளை பொறுத்து அவங்க எவ்வளவு மோட்டிவேஷன் பண்ண முடியுமோ நம்ம மோட்டிவேஷன் பண்ணி கூடியவரை விடுபட முடியாம எல்லாரையும் கொண்டு வருவதற்கு பெருமையான வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுடைய தொண்டு, அருள் தொண்டு மென்மேலும் சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக அனுஷியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாமா? நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே